ஹாய் கைஸ், இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு செட் ஆஃப் 9 கொஸ்டின்ஸ் வச்சுருக்கேன். ஸோ கான்செப்ட்ஸ் பேஸ்ட் ஆன் கொஸ்டின்ஸ், கான்செப்ட் த்ரூ கொஸ்டின்ஸ், சிஏக்யூ கான்செப்ட்ஸை ஃபீல் பண்ண போகிறோம் த்ரூ கொஸ்டின்ஸ் வழியா. இப்போது முன்னாடியே அப்லோட் பண்ணிட்டேன் என்னென்ன கொஸ்டின்ஸுன்ட்டு. ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னென்னா, ஃபஸ்ட்டு கொஸ்டின் இன்ஜினியரிங் சர்வீஸ் கொஸ்டின்ஸும் இன்ஜினியரிங் சர்வீஸ் நான் ஐஏஎஸ் கொஸ்டின்ஸ் தான் எடுத்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எடுத்து அப்லோட் பண்ணியிருக்கேன். இப்போது ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ரிவர்சிபிள் ப்ராசஸ். ரிவர்சிபிள் ப்ராசஸ் ஒரு ஃபோர் ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க. 4 ப்ராசஸில் எது ரிவர்சிபிள் ப்ராசஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ரிவர்சிபிள் ப்ராசஸ்னால் நமக்கு தெரியும் என்ன, அதாவது பிவி டயக்ராம் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸ்பேன்ஷன் ப்ராசஸ் இருக்குது. ஸ்டேட் 1 டு ஸ்டேட் 2, இனிஷியல் ஸ்டேட் டு ஃபைனல் ஸ்டேட் போயிட்டு திருப்பி ஃபைனல் ஸ்டேட் டு இனிஷியல் ஸ்டேட் சேம் ப்ராசஸ், சேம் பாத்தை ஃபாலோ பண்ணுது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தேர் இஸ் நோ லாஸ் எதுவுமே இல்லை, சரௌண்டிங்க்கு அது எதுவுமே லாஸ் பண்ணாமல் திரும்பவும் அதே சேம் பாத்தை ஃபாலோ பண்ணி இனிஷியல் ஸ்டேட்டுக்கு அட்டைன் ஆகும். அதுதான் ரிவர்சிபிள் ப்ராசஸ். இப்போ எதெல்லாம் ஒரு ப்ராசஸ் இர்ரிவர்சிபிளாக ஆகும், அதாவது ரிவர்சிபிள் ப்ராசஸ் இஸ் ஐடியல் கண்டிஷன். இது ஒரு ஐடியல் கண்டிஷன் தான். இது எல்லா ப்ராசஸும் ரிவர்சிபிள் ஆக்க முடியாது. அதாவது எந்த ஒரு லாஸுமே இல்லாமல் ஒரு ப்ராசஸ் நடக்காது. வாட் திங்ஸ் மேக்ஸ் அ ப்ராசஸ் irreversible. எதெல்லாம் ஒரு ப்ராசஸ் irreversible-ஆக மாற்றும். வாட் ஆல் மேக்ஸ் அ ப்ராசஸ் irreversible? Makes a process irreversible. What all makes a process irreversible? இப்போ எதெல்லாம் லாஸஸ்க்கு கான்ட்ரிபியூட் பண்ணுது, அது எல்லாமே ஒரு ப்ராசஸ் irreversible. எதெல்லாம் லாஸஸை கான்ட்ரிபியூட் பண்ணும் அப்படின்னா, ஃப்ரிக்ஷன். irreversibilityல 2 irreversibility இருக்குது, எக்ஸ்டர்னல் அண்ட் இன்டர்னல் irreversibility அப்படிம்பாங்க. எக்ஸ்டர்னல் irreversibility அண்ட் இன்டர்னல் irreversibility. ஃப்ரிக்ஷன் இப்போ ஒரு ஃப்ரிக்ஷன் இஸ் அ லாஸ், ஓகேவா. ஃபார் எக்ஸாம்பிள் மிஷின்ஸ் வியர் அண்ட் டயர் ஆகிறது, ஃப்ரிக்ஷன் இருக்கிறதுனால தான் அந்த வியர் அண்ட் டயர் ஆஃப் த மிஷின்ஸ் ஏற்படுறது, ஓகேவா. இதே தெர்மோடைனமிக்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா, ஃப்ரிக்ஷன்ஸ் கிரியேட்ஸ் ஹீட், ஓகேவா. அந்த ஹீட்னால, அந்த ஃப்ரிக்ஷனால் டெவலப் ஆகிற ஹீட் இட்ஸ் அ லாஸ், ஓகேவா. சிஸ்டத்தில் நம்ம டிசைட் எஃபெக்டில் சில லாஸஸ் ஏற்படுத்தும், ஓகேவா. அடுத்தது ரெண்டாவது ஃப்ளூயிட் மிக்சிங், டைரக்ட் மிக்சிங் ஆஃப் ஃப்ளூயிட்ஸ். இது ஃப்ளூயிட் ஃப்ரிக்ஷன் கூட சொல்லலாம். ஃப்ளூயிட் மிக்சிங்னா டைரக்ட் மிக்சிங் ஆஃப் ஃப்ளூயிட்ஸ். இப்போ பார்த்தீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹாட் ஃப்ளூயிடையும் கோல்ட் ஃப்ளூயிடையும் டைரெக்டாக மிக்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, திரும்பவும் இந்த ஒரு 50 டிகிரி செல்சியஸில் ஹாட் ஃப்ளூயிட் இருக்குது, கோல்ட் ஃப்ளூயிட் ஒரு 0 டிகிரி, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 5 டிகிரி செல்சியஸில் ரெண்டும் மீட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். டைரெக்டாக மிக்ஸ் பண்ணுறீங்க, திரும்பவும் 50 டிகிரி செல்சியஸ்க்கு உங்களால் ஹாட் ஃப்ளூயிட் எடுத்துகிட்டு வர முடியாது, ஓகேவா. ஸோ டைரக்ட் மிக்சிங் ஆஃப் ஃப்ளூயிட்ஸில் தேர் வில் பி ரிவர்சிபிலிட்டி, ஓகேவா. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னாக்க, மூணாவது ஃப்ரீ எக்ஸ்பேன்ஷன். இன்னும் ஃப்ரீ எக்ஸ்பேன்ஷன் பற்றி நம்ம இன்னும் பார்க்கல. ஃப்ரீ எக்ஸ்பேன்ஷனை இங்கேயே பார்த்துரும். ஃப்ரீ எக்ஸ்பேன்ஷன் இன்னொன்னா ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் டு ஃபைனைட் டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ்.
இது மூணும் வந்து இன்டர்னல் இரிவர்சிபிலிட்டி காஸ் பண்ணும். அதே வந்து நாலாவது வந்து எக்ஸ்டர்னல் இரிவர்சிபிலிட்டி, அதாவது ஃபைனைட் டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் பிட்வீன் சிஸ்டம் அண்ட் சரௌண்டிங். சிஸ்டம் அண்ட் சரௌண்டிங்னு வரும்போது ஒரு ஃபைனைட் டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஹாட் கப் ஆஃப் காஃபி, ஓகேவா? ஸோ ஆம்பியன்ட் வந்து 30 டிகிரி செல்சியஸ், ஆம்பியன்ட் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 25 டிகிரி செல்சியஸில் இருக்குன்னா கப் ஆஃப் காஃபி இஸ் அரௌண்ட் 40 டிகிரி செல்சியஸ். அந்த இடத்துல ஒரு ஃபைனைட் டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் ஆஃப் 25-40 கிட்டத்தட்ட வந்து ஒரு 10 to 15 டிகிரி செல்சியஸ் வந்து உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதான் அந்த ஃபைனைட் டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ்னால் நடக்கிற ஒரு ஹீட் ட்ரான்ஸ்ஃபர். அந்த இடத்துல வந்து இரிவர்சிபிலிட்டி இருக்கும், ஓகேவா? ஸோ வாட் ஆல் மேக்ஸ் அ ப்ராசஸ் இரிவர்சிபிள் அப்படின்னாக்க இந்த 4 ஃபேக்டர் தான். இது 3 இன்டர்னல் இரிவர்சிபிலிட்டி கான்ட்ரிபியூட் பண்ணும். இது வந்து எக்ஸ்டர்னல் இரிவர்சிபிலிட்டி. எக்ஸ்டர்னல் இரிவர்சிபிலிட்டின்னு எதனால் சொல்கிறாங்க அப்படின்னா சரௌண்டிங்கோட ரோல் இந்த இடத்துல ப்ளே பண்ணும். அதனால் ஃப்ளூயிட் ஃபிக்ஷன், ஃப்ரீ எக்ஸ்பென்ஷன்னா சிஸ்டத்துக்குள்ளேயே நடக்கிறது, ஃப்ளூயிட் மிக்சிங்னா சிஸ்டம்லேயே ஃப்ளூயிட் மிக்ஸ் ஆகுறது, அந்த மாதிரி ஃப்ளூயிட் ஃபிக்ஷன்ஸ். ஓகே, இப்போ வந்து இந்த ஃப்ரீ எக்ஸ்பென்ஷன் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். ஃப்ரீ எக்ஸ்பென்ஷன் அப்படின்னா வாட் இஸ் அ ஃப்ரீ எக்ஸ்பென்ஷன்? Free expansion or unrestrained expansion. அதாவது எந்த ஒரு ரெசிஸ்டன்ஸுமே இருக்காது. அது எப்படி டிஸ்கிரைப் பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு மெம்பரேன் வழியாக ஒரு சிஸ்டம் எடுத்துக்கிறீங்க. இந்த சிஸ்டம் ஃபுல்லாக வந்து கேஸஸால் ஃபில் பண்ணிடுறீங்க, ஓகேவா? ஃபில் வித் கேஸஸ். இது வந்து வேக்யூம், ஓகேவா? இது வந்து வேக்யூம். இப்போது வந்து இந்த மெம்பரேனில் ஒரு சின்ன ஸ்லிட்டு, ஒரு ஹோல் போடுறீங்க அப்படின்னாக்க கேஸஸ் வந்து இங்கேருந்து இந்த வேக்யூமை ஃபில் பண்ணும், ஓகேவா? இந்த வேக்யூமை ஃபில் பண்ணும்போது என்னென்னா, இதுக்கு எதுவும் ரெசிஸ்டன்ஸ் இருக்கா அப்படின்னா ரெசிஸ்டன்ஸே கிடையாது. அது ஜஸ்ட் மூவ்மெண்ட் ஃப்ரம் ஹையர் கான்சன்ட்ரேஷன் டு லோயர் கான்சன்ட்ரேஷன். இல்லை இதோட கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்குது, இந்த 0 கான்சன்ட்ரேஷன். ஜஸ்ட் அ மூவ்மெண்ட் ஃப்ரம் ஹையர் கான்சன்ட்ரேஷன் டு லோயர் கான்சன்ட்ரேஷன், அதான் இங்கே நடக்குது, ஓகேவா? வேராஸ் தேர் இஸ் நோ ரெசிஸ்டன்ஸ் ஃபோர்ஸ், எந்த ஒரு ரெசிஸ்டன்ஸுமே கிடையாது. ஸோ அதனால் அது எந்த ஒரு எனர்ஜியுமே ஸ்பெண்ட் பண்ணல அதோட மூவ்மெண்ட்டுக்கு, அப்படிங்கிறது அசம்ஷன், ஓகேவா? அதனால தான் ஃப்ரீ எக்ஸ்பென்ஷன் ஆஃப் கேஸஸ். அதாவது ஒர்க் டன் வந்து 0 அந்த இடத்துல. எப்போ வந்து ஒர்க்கை கன்சிடர் பண்ணுவோம் அப்படின்னா, when there is a ரெசிஸ்டன்ஸ், ஒரு ரெசிஸ்டன்ஸை தாண்டி வந்து ஒரு வேலை செய்கிறீங்க, அப்படி ஒரு எனர்ஜி வந்து ஒரு வேலை செய்யுது அப்படின்னாக்க தான் அது வந்து இட் வில் பி கன்சிடர் அஸ் ஒர்க். ஒர்க்னா என்னது? ஃபோர்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் தானே. அந்த வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் நடக்கும்போது வந்து சடன் அமௌண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும், நீங்கள் கொடுக்குற ஃபோர்ஸு, அதுதான் வந்து நம்ம ஒர்க்குன்னு கன்சிடர் பண்ணுவோம். ஸோ வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா there is no resistance to the movement of gas. ஸோ அதனால் இந்த இடத்துல வந்து ஒர்க் டன் 0 அப்படின்னு எடுத்துருவோம். சரி, இந்த ப்ராசஸ் வந்து என்டையர்லி இன்சுலேட்டட் ப்ராசஸ் அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் இஸ் ஆல்சோ ஈக்குவல் டு 0, ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் லா படி என்ன ஆகுது? dq is equal to du plus dw, அதான ஃபர்ஸ்ட் லா. dq இப்படி எழுதக்கூடாது, dq இப்படி எழுதணும். del q is equal to del w, ஓகேவா? இதான ஃபர்ஸ்ட் லா. இப்போ பார்த்தீங்கன்னா ஹீட் ட்ரான்ஸ்ஃபரும் 0, இதுவும் 0. ஸோ ஆட்டோமேட்டிக்காக du ஆல்சோ பிகம் 0, ஓகேவா? பிகாஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் லா படி நோ சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி ஆஃப் சிஸ்டம். இனிஷியல் ஸ்டேட் அந்த ஃபைனல் ஸ்டேட்டோட இன்டர்னல் எனர்ஜி ரெண்டும் சேமாக இருக்குது அப்படின்னு லா வந்து நமக்கு கன்ஃபார்ம் பண்ணுது. பட் இது வந்து ஒரு இன்ஜினியரிங் சர்வீஸ் கொஸ்டின். ஒரு அப்ஜெக்டிவில் கேட்குறப்போ நிறைய இடத்துல நான் பார்த்தேன், இது இந்த இடத்துல சில ஆம்பிகுட்டி இருக்குது. ஒரு அப்ஜெக்டிவில் கேட்கும்போது இஸ் ஃப்ரீ எக்ஸ்பென்ஷன் ஐசோதெர்மல் ப்ராசஸா? இப்போ எதனால் ஐசோதெர்மல்? இப்போ டியூக்கு என்ன ரிலேஷன்? டியூ இஸ் ஈக்குவல் டு சிவி டெல்டா டி, இல்லையா? இது வந்து நம்ம முன்னாடியே பார்த்துருப்போம், இன்டர்னல் எனர்ஜி பார்க்குறப்போ பார்த்துருப்போம் டியூயோட ரிலேஷன் என்ன, சிவி டெல்டா டி. இப்போது இந்த இடத்துல வந்து டியூ வந்து 0ன்னு வந்துடுது. ஸோ அப்படின்னா என்னன்னாக்கா ஐசோதெர்மல் அப்படின்னு நமக்கு வந்து லா வந்து அந்த மாதிரி சொல்லுது. ஃபர்ஸ்ட் லா வந்து இன்டர்னல் எனர்ஜி 0, அதனால் வந்து ஐசோதெர்மல் அப்படின்னு சொல்லுது. இப்போது லா படி பார்த்தா அப்ஜெக்டிவில் கேட்குறப்போ என்னென்னா, அப்ஜெக்டிவ் கொஸ்டின் வரும்போது நிறைய இடத்துல எப்படி கீ எடுத்திருப்பாங்க அப்படின்னா இட்ஸ் அன் ஐசோதெர்மல் ப்ராசஸ்ன்னு எடுத்திருப்பாங்க.
பட் இன்ஜினியரிங் சர்வீஸில் ஒரு கொஸ்டின் உண்டு, ஏன் இது அதாவது இஸ் ஃப்ரீ எக்ஸ்பேன்ஷன் ட்ரூலி அண்ட் ஐசோதெர்மல் ப்ராசஸ் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இஸ் ஃப்ரீ எக்ஸ்பேன்ஷன் ட்ரூலி ஐசோதெர்மல், உண்மையிலே இது வந்து ஐசோதெர்மல் ப்ராசஸா அப்படின்னு கேட்டிருக்கோம். எதனால் அந்த கேள்வி ரைஸ் ஆகுது அப்படின்னாக்க, அப்படியே இது உண்மையிலே ஐசோதெர்மல் ப்ராசஸாக இருந்துருந்துச்சு அப்படின்னா இது வந்து ஒரு ரிவர்சிபிள் ப்ராசஸாக இருக்கும். இது வந்து ஒரு இரிவர்சிபிலிட்டி கான்ட்ரிபியூட் பண்ணுற ஒரு ஃபேக்டர், ஒரு ப்ராசஸ் இரிவர்சிபிலிட்டி கான்ட்ரிபியூட் பண்ணுற ஃபேக்டர் வந்து இந்த ஃப்ரீ எக்ஸ்பென்ஷன். ஸோ வந்து அந்த இரிவர்சிபிலிட்டி கான்ட்ரிபியூட் பண்ணுற ஃபேக்டர் இது. ஸோ இதே ஐசோதெர்மல் பார்த்தீங்கன்னா இட்ஸ் ரிவர்சிபிள் ப்ராசஸ், ரொம்ப ஸ்லோ ப்ராசஸ். ஓகேவா? அப்போ வந்து இட்ஸ் நாட் அன் ஐசோதெர்மல். ஏன் இட்ஸ் நாட் அன் ஐசோதெர்மல் எப்படி சொல்கிறது அப்படின்னா, ஏன்னா இது லா வந்து நமக்கு ஐசோதெர்மல்னு ப்ரூவ் பண்ணுது. இந்த இடத்துல என்ன பிரச்சனைனா, இப்போ வந்து EW is equal to 0, EW is equal to 0, heat transfer is equal to 0, and hence DU is equal to 0. Okay, and isothermal law சொல்லுது. ஓகேவா? ஐசோதெர்மல் எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, இனிஷியல் ஸ்டேட் டெம்பரேச்சர், ஃபைனல் ஸ்டேட் டெம்பரேச்சர், இனிஷியல் ஸ்டேட்டோட இன்டர்னல் எனர்ஜி, ஃபைனல் ஸ்டேட்டோட இன்டர்னல் எனர்ஜி ரெண்டும் சேமாக இருக்குது. பட் இன் பிட்வீன் தட் ப்ராசஸ், அந்த இனிஷியல் அண்ட் ஃபைனல் ப்ராசஸ்க்கு நடுவில் தேர் இஸ் சம் வேரியேஷனா அப்படிங்கிறது தான் அந்த கேள்வி. இந்த கேள்விக்கான அர்த்தம் என்னென்னா, இது ஆக்சுவலாக என்னன்னாக்க, இப்போ வந்து இதான் நான் கன்சிடர் பண்ணிக்கிற சிஸ்டம். இப்போ சிஸ்டத்தில் 2 கம்பார்ட்மெண்ட்டாக பிரிச்சுருங்க ஒரு மெம்பரேன் வச்சு. இந்த இடத்துல வேக்யூம். இப்போ இந்த மெம்பரேன் இது ஃபுல்லாக வந்து ஏர் மாலிக்யூல்ஸ் இருக்குது. இப்போ நான் இந்த மெம்பரேனை ரிலீஸ் பண்ணுறேன் அப்படின்னாக்க ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல மாலிக்யூல்ஸ் வந்து இந்த வேக்யூமை வந்து ஃபில் பண்ணுது. ஸோ இந்த இடத்துல ஒரு சர்டன் மூவ்மெண்ட் இருக்குது. இந்த மாலிக்யூல்ஸ் வந்து மூவ் ஆகிறப்போ என்ன ஆகுது, பல்க் மோஷன் ஆஃப் மாலிக்யூல்ஸ். அதாவது என்ன ஆகுது, இந்த பின்னாடி இருக்க மாலிக்யூல்ஸ் வந்து இந்த முன்னாடி இருக்க மாலிக்யூல்ஸை புஷ் பண்ணுது. ஸோ இந்த புஷ் பண்ணும்போது என்ன ஆகுது, இந்த மாலிக்யூல்ஸ் இஸ் லூசிங் இஸ் இன்டர்னல் எனர்ஜி as well as this molecule is gaining internal energy. இப்போது வெறும் 2 மாலிக்யூல் வச்சு பேசுவோம். ஓகேவா? இப்போ இது ஒரு மாலிக்யூல், ஏ மாலிக்யூல், இது வந்து பி மாலிக்யூல். இப்போ பி மாலிக்யூல் வந்து இந்த ரப்சர், இதை வந்து இந்த மெம்பரேனை வந்து நான் இப்போ ரிமூவ் பண்ணிடுறேன். ரிமூவ் பண்ணோடனே என்ன ஆகுது, பி மாலிக்யூல் வந்து இதுக்குள்ளே போகணும். ஓகேவா? அது மூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுது, இது போய் இதை புஷ் பண்ணிவிடும். ஓகேவா? அப்போ என்ன ஆகுதுன்னா, இட்ஸ் லூசிங் சம் இன்டர்னல் எனர்ஜி. இதோட இன்டர்னல் எனர்ஜி தான் இதை புஷ் பண்ணுது. இதை புஷ் பண்ணும்போது என்ன ஆகுது, இதோட இன்டர்னல் எனர்ஜி கெயின் ஆகுது. ஸோ இது வந்து இட்ஸ் கெய்னிங் சம் கைனடிக் எனர்ஜி. அதாவது கைனடிக் எனர்ஜி கெயின் பண்ணிட்டு இது வந்து இந்த ஏரியாக்குள்ளே ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு என்ன ஆகுது, இது போய் கொலைட் ஆகுது. ஓகேவா? இப்போது இது ரெண்டும் கொலைட் ஆகும்போது சர்டன் அமௌண்ட் ஆஃப் டெம்பரேச்சர் ட்ராப், டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் இருக்கும். அப்போ வந்து திரும்பவும் இந்த பி மாலிக்யூல் போய் இந்த வால்ஸோட கொலைட் ஆகும். வால்ஸோட கொலைட் ஆகிட்டு திரும்பவும் வந்து என்ன ஆகும், இதுக்குள்ளே என்ன மாதிரி சினாரியோ இருக்கும் அப்படின்னா, இந்த பி மாலிக்யூல் போய் வால்ஸோட கொலைட் ஆகிட்டு ஏவும் இப்போ நவுந்து வந்துருக்கும். திரும்பவும் இந்த ஏல வந்து ஏவை வந்து இது கொலைட் பண்ணும். இப்போது 2 டைம் கொலிஷன் நடக்குது. ஏ வந்து பியில் கொலிஷன் நடக்கும்போது பி இஸ் மூவிங். ஓகேவா? சம் மோஷன், சம் கைனடிக் எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர், இன்டர்னல் எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது ஃப்ரம் மாலிக்யூல் ஏ டு மாலிக்யூல் பி. இப்போ வந்து மாலிக்யூல் பி இஸ் ஆஃப்டர் கொலைடிங் த வால் இட்ஸ் லூசிங் சம் எனர்ஜி அண்ட் எகெயின் இந்த எனர்ஜியை வச்சுட்டு திரும்பவும் வந்து இது வந்து ஏவை கொலைட் பண்ணுது. ஸோ என்ன ஆகுது, திரும்பவும் இட் இஸ் கிவிங் பேக் த இன்டர்னல் எனர்ஜி டு ஏ. ஸோ என்ன ஆகுது, நல்லிஃபை ஆகிடுது. ஸோ அதனால தான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி ஆஃப் த என்டையர் சிஸ்டம். இந்த என்டையர் சிஸ்டம் கன்சிடர் பண்ணுறப்போ ஈக்குவல் டு 0. இது வந்து 2 மாலிக்யூல் வச்சு பேசுகிறோம். இது வந்து இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ் அந்த மூமெண்ட்டில் இருக்கும். ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக 2 மாலிக்யூல் வச்சு பேசினேன். ஸோ என்ன ஆகுது, இன் பிட்வீன் த ப்ராசஸ், அதாவது இது வந்து ஃபைனல் ஸ்டேட், இனிஷியல் ஸ்டேட் ஆஃப் சிஸ்டம் U2 minus U1. In between the process வந்து there is some collision, there is some temperature loss and temperature gain. அதனால வந்து in between the process it is not isothermal. Whereas we are considering the final state and the initial state, ஒரு state equilibrium attain ஆனதுக்கப்புறம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா it is isothermal. புரியும்னு நினைக்கிறேன் நான் சொன்னது இப்போ. ஓகேவா? இது வந்து ஒரு இன்ஜினியரிங் சர்வீஸ் கொஸ்டின். Is free expansion process are truly isothermal process.
ட்ரூலி ஐசோதெர்மல் எதை வச்சு சொல்லுவாங்கன்னா வித் ரெஸ்பெக்ட் டு ஃபைனல் அண்ட் இனிஷியல் ஸ்டேட்ஸ் வச்சு பார்க்குறப்போ இட்ஸ் ஐசோதெர்மல். பட் இன் பிட்வீன் தட் தேர் வில் பி கொலிஷன் பிட்வீன் த மாலிக்யூல்ஸ். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து இந்த இடத்துல வந்து ஏ வில் கொலைட் வித் பி. ஏ கொலைட் வித் பி ஆகும்போது என்ன ஆகும்னா ஏ இஸ் கிவிங் சம் கைனடிக் எனர்ஜி டு பி, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது அதோட கைனடிக் எனர்ஜி பி. ஸோ வித் கெயின்டு இப்போ வந்து இன்டர்னல் எனர்ஜி ஆஃப் பி இன்க்ரீசஸ். வித் தட் இன்க்ரீஸ்ட் இன்டர்னல் எனர்ஜி பி இஸ் மூவிங் இன்டு இந்த பி வந்து என்ன ஆகுது, இந்த வேக்யூம் இந்த இதுக்குள்ளே எக்ஸ்பேண்ட் ஆகுது, இந்த காலம்குள்ளே எக்ஸ்பேண்ட் ஆகுது. எக்ஸ்பேண்ட் ஆகிட்டு இந்த வால்ஸோட கொலைட் ஆகிட்டு இட்ஸ் எகெயின் இட் சிட்டிங் பேக் அட் ஏ. ஓகேவா? அந்த ஹிட்டிங் பேக் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா இட்ஸ் எகெயின் ட்ரான்ஸ்ஃபரிங் த இன்டர்னல் எனர்ஜி டு ஏ. எவ்வளோ எனர்ஜி ஏகிட்டேருந்து ரிசீவ் பண்ணுச்சோ, ஏகிட்டேருந்து எவ்வளோ எனர்ஜி ரிசீவ் பண்ணுச்சோ தட் சேம் அமௌண்ட் ஆஃப் இன்டர்னல் எனர்ஜியை திரும்பி ஏகிட்ட வந்து இந்த இதை கொடுத்துரு. ஸோ அதனால் நெட் ப்ராசஸ் வந்து நல்லிஃபை ஆகிடுது, சேஞ்ச் இன்டர்னல் எனர்ஜி வந்து நல்லிஃபை ஆகிடுது. ஏ ஈக்குவல்ஸ் டு இது கொடுத்த எனர்ஜியை திருப்பி பெற்றதுனால என்டையர் சிஸ்டத்துக்கு கன்சிடர் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி வில் பி ஈக்குவல் டு 0. வேறஸ் இந்த கொலிஷன்ஸ் அப்போலாம் வந்து ஏபி இந்த மாதிரி நிறையா மாலிக்யூல்ஸ் இதுக்குள்ளே இருக்கும். இந்த மாலிக்யூல்ஸ்லாம் கொலைட் ஆகிறப்ப என்ன ஆகும்னா தேர் வில் பி சம் டெம்பரேச்சர் ரைஸ், ஃபிக்ஷன்னால டெம்பரேச்சர் ரைஸ் இருக்கும். அதே மாதிரி இந்த சைடு போய் திருப்பி கொலிஷன் ஆகிறதுனால திருப்பியும் அந்த டெம்பரேச்சர் லாஸ் இருக்கும். ஸோ வந்து அதனால தான் வந்து இனிஷியல் அண்ட் ஃபைனல் ஸ்டேட்னு கன்சிடர் பண்ணப்போ ஐசோதெர்மல். பட் இன் பிட்வீன் தட் இனிஷியல் அண்ட் ஃபைனல் ஸ்டேட் தேர் வில் பி சம் லாஸஸ். ஓகேவா? இதனால தான் இது வந்து இந்த கேள்வி ரைஸ் ஆகிறதுக்கு காரணமே இதனால தான். அப்ஜெக்டிவில் கேட்கும்போது இஸ் இட் ஐசோதெர்மலான்னு கேட்பாங்க. மோஸ்ட்டாக எல்லோரும் கீ எப்படி எடுப்பாங்கன்னா ஃப்ரீ எக்ஸ்பென்ஷன் ஐசோதெர்மல் ப்ராசஸ் தான் எடுப்பாங்க. பட் இது வந்து ஒரு இன்டர்வியூ கேள்வின்னு வரும்போது நீங்கள் இதை சேர்த்து எக்ஸ்பிளைன் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்டிங் நல்லா புரியும். உங்களுக்கு நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்கு இது நல்லா தெரியும். ஓகேவா? இப்போ நம்ம கொஸ்டின் போவோம். இப்போ கொஸ்டின் என்னது, விச் ஆர் த ஃபாலோவிங் ஆர் ரிவர்சிபிள் ப்ராசஸ்? ஏ என்னது, ஐசென்ட்ரோபிக் எக்ஸ்பேன்ஷன். பி ஸ்லோ ஹீட்டிங். ஐசென்ட்ரோபிக் எக்ஸ்பேன்ஷன்னா என்ன? என்ட்ரோபி ஆஃப் சிஸ்டம் இஸ் ஈக்குவல் டு 0. என்ட்ரோபியை பற்றி நம்ம இன்னும் பார்க்கல, செகண்ட் லாவில் தான் என்ட்ரோபி பற்றி பார்க்க போகிறோம். இருந்தாலும் என்ட்ரோபி பற்றி ஃபீல் வந்து நான் இங்கே கொடுத்துட்றேன். என்ட்ரோபி வந்து எஸ் அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க தெர்மோடைனமிக்ஸில். என்ட்ரோபினா என்ன? என்ட்ரோபினா வந்து என்னன்னா என்ட்ரோபினா லாஸ். ஓகேவா? என்ட்ரோபினா என்ன சொல்லுவாங்கன்னா டிகிரி ஆஃப் ரேண்டம்னஸ் ஆர் டிஸார்டர்னஸ் ஆஃப் சிஸ்டம். எல்லா டெக்ஸ்ட் புக்லேயும் இதான் இருக்கும், டிகிரி ஆஃப் ரேண்டம்னஸ் ஆர் டிஸார்டர்னஸ் ஆஃப் சிஸ்டம். என்ட்ரோபினா இன்னொன்று என்ன சொல்லலாம்னா என்ட்ரோபி இஸ் நத்திங் பட் தி லாஸ். அதாவது யூனிவர்ஸில் நீங்கள் எந்த இதை எடுத்தாலும் என்ட்ரோபி இல்லாமல் இருக்காது. தேர் வில் பி சம் லாஸ். இப்போ நம்மளே வந்து வில் பி ரேடியேட்டிங் சம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி. ஓகேவா? இட்ஸ் அ லாஸ். நம்ம இந்த சிஸ்டத்துலேருந்து சர்டன் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி வந்து சரௌண்டிங்க்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு இருக்கு. இட்ஸ் அ லாஸ். ஓகேவா? அது வந்து ஒரு யூஸ்ஃபுல் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணாமல் ஒரு லாஸ் ஆகிட்டு இருக்கு. ஓகேவா? இந்த யூனிவர்ஸில் எந்த ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்தாலுமே தேர் வில் பி என்ட்ரோபி. என்ட்ரோபியை வந்து நெக்லெக்ட் பண்ணவே முடியாது, எந்த ஒரு ஆப்ஜெக்ட்லையுமே பிடிக்க முடியாது. என்ட்ரோபி இஸ் நத்திங் பட் இன்னொன்று நான் என்ன சொல்லுவேன்னா இர்ரிவர்சிபிலிட்டி ஆஃப் சிஸ்டம். அதாவது மேக்னிடியூட் ஆஃப் இர்ரிவர்சிபிலிட்டி ஆஃப் சிஸ்டம், அதை பற்றி சொல்கிறது தான் என்ட்ரோபி. ஹவு மச் அட் வாட் மேக்னிடியூட் த சிஸ்டம் இஸ் இர்ரிவர்சிபிள் அப்படிங்கிறத சொல்கிறது தான் என்ட்ரோபி. மேக்னிடியூட் ஆஃப் இர்ரிவர்சிபிலிட்டி ஆஃப் அ சிஸ்டம், அதை பற்றி சொல்கிறது தான் என்ட்ரோபி. இப்போ என்ன என்ட்ரோபி பற்றி உங்களுக்கு ஃபீல் வேணும் அப்படின்னாக்க என்ட்ரோபினா லாஸ்ன்னு சொல்லியாச்சு இல்லையா? இப்போ வந்து லாஸ் ஆஃப் எனர்ஜி. ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. என்னன்னா
ஃபீல் பண்ணோம் அப்படின்னா டாக் அண்ட் டார்டாய்ஸ், டாக் வெர்சஸ் டார்டாய்ஸ். ஓகேவா? ஆமைக்கும் நாய்க்கும் வந்து ஒரு கம்பேரிசன் இருக்கும். இப்போ வந்து ஒரு லைஃப் டைம் ஆஃப் டாக் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 10 இயர்ஸ் அவ்வளோ, மேக்ஸிமம் 10 இயர்ஸ் 15 இயர்ஸ் அவ்வளோதான் இருக்கும். ஏன் அப்படின்னாக்கா இதே டாட்டாய்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆமாம் வந்து நிறைய வருஷம் ஆகணும், 80 இயர்ஸ் அந்த மாதிரிலாம் ஆகணும், அதுக்கு மேலேயே வரணும். ஓகேவா? மோர் தென் 80 கிட்டே போகும், 90 வருஷம் கூட ஆகும். அது என்னன்னா டாக் வந்து பார்த்திங்கன்னா அதோட ரெஸ்பிரேட்டரி ரேட், பேண்டிங், ரொம்ப பேண்ட் பண்ணணும். டாக் சாதாரணமாக நடந்துட்டு வந்தாலே ரொம்ப பேண்ட் பண்ணும். ரெஸ்பிரேட்டரி ரேட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும், பர் செகண்டுக்கு நிறையா ரெஸ்பிரேட் பண்ணும். ஸோ அப்போ என்ன பண்ணுது அப்படின்னா இட்ஸ் லூசிங் எனர்ஜி, லாஸ். அது வந்து அதோட அவைலபிள் எனர்ஜி சாப்பிட்டுட்டு அது அவைலபிள் எனர்ஜி அதை யூஸ்ஃபுல்லாக அதை யூஸ் பண்ணாமல் என்ன பண்ணுது, இட்ஸ் லூசிங் எனர்ஜி, இன்டர்னல் எனர்ஜியாக ஸ்டோர் பண்ணாமல் அது வந்து லூஸ் பண்ணிகிட்டு இருக்கு. அதே ஆமை பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஒரு ஃபிக்ஸட் டியூரேஷன், ஒரு 1 ஹவருக்கும் ஏதோ வந்து த்ரீ டைம்ஸோ ஏதோ தான் ரெஸ்பிரேட் பண்ணணும். அந்த மாதிரி ரொம்ப ஸ்லோ ரெஸ்பிரேஷன். அந்த ஸ்லோ ரெஸ்பிரேஷன் இருக்கிறதுனால தான் வந்து அது வந்து லைஃப் டைம் வந்து அதிகம். அதாவது வந்து இட்ஸ் என்ட்ரோபி வந்து அந்த சிஸ்டத்தில் வந்து கம்மி, அதை வந்து லூஸ் பண்ண மாட்டேங்குது அதோட எனர்ஜியை. ஓகேவா? அதை வந்து கன்சர்வ் பண்ணுது. ஓகே, சாதாரண ரெஸ்பிரேட் பண்ணுறதுக்கே இது வந்து இவ்வளோ எனர்ஜி லூஸ் பண்ணுது இது நாய். அதனால தான் வந்து அதுக்கு லைஃப் சைக்கிள் ரொம்ப கம்மி, லைஃப் டைம் வந்து ரொம்ப கம்மி. அதே டாட்டாய்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அதோட என்ட்ரோபி வந்து ரொம்ப கம்மி. வேறாஸ் இதில் வந்து என்ட்ரோபி ஜென்ரேட்டர் ரொம்ப அதிகம், அதனால தான் வந்து சீக்கிரம் போயிடுது. இது வந்து ரொம்ப வருஷம் ஆடுறதுக்கான காரணம் தான். இப்போது நம்மளே டிஸ்டர்ப்டாக இருந்தால் அந்த ப்ரீத்திங் மெடிடேஷன்லாம் பண்ணுறது எதுக்குன்னா நம்மளோட என்ட்ரோப்பியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தான். நம்ம வந்து அன்னெசரியாக சர்டன் எனர்ஜி ரேடியேஷன் ரொம்ப ரிலீஸ் பண்ணுவோம். ஓகேவா? ரொம்ப டென்ஸ்டாக இருந்தோம்னா வில் பி ரெஸ்பிரேஷன் ரேட்டு, இந்த ரெஸ்பிரேட்டரி இதுக்காகலாம் வந்து நம்ம நிறைய எனர்ஜி ஸ்பெண்ட் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பொட்டன்ஷியல் எனர்ஜி லாஸ். ஓகேவா? நீ வந்து வேறு எதுக்காச்சும் அந்த எனர்ஜி யூஸ் பண்ணலாம். ஸோ பொட்டன்ஷியல் எனர்ஜி லாஸ் ஆகுது அந்த இடத்துல. ஸோ வந்து இதான் வந்து என்ட்ரோபி ஆஃப் சிஸ்டம் பற்றி கொடுக்கலாம். வேறு என்னன்னா என்ட்ரோபி பற்றி பேசும்போது இன்னும் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் தரேன். இன்னொரு ஃபீல் ஒன்று இருக்குது என்ட்ரோபிக்கு வந்து. ஒரு இன்டர்வியூ ஒருத்தர் கொடுத்த ஃபீல் ஒன்று. ஓகே, அதையும் சொல்கிறேன். டிஎஸ் ஈக்குவல் டு dQ/T, இதுதான் என்ட்ரோபியோட ஃபார்முலா. அதாவது ஹீட் ட்ரான்ஸ்ஃபர்ட் பை டெம்பரேச்சர். ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் பை டெம்பரேச்சர், அதாவது இந்த இடத்துல வந்து இந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி இது வந்து சரி ஓகே இது சொல்கிறேன். இப்போ வந்து ஒரு சிஸ்டத்துக்கு வந்து ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க, அதாவது ஹீட்டை வந்து சப்ளை பண்ணுறீங்க, அது ஹீட் இஸ் ஆடட் டு த சிஸ்டம் அப்படின்னாக்க அதோட என்ட்ரோபி அதிகமாகும். ஓகேவா? இதை வந்து எப்படி ஃபீல் பண்ணுறதுக்கு வந்து ஒரு பார்க்கில் வந்து ஒரு இன்டர்வியூவர் வந்து என் ஃப்ரெண்டு ஒருத்தர் அட்டன் பண்ணார். அவர்கிட்ட வந்து கேட்டாங்க என்ட்ரோபி வந்து எப்படி ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் வந்து சொன்ன இது என்னன்னா டிகிரி ஆஃப் ரேண்டம்னஸ் அட் டிசார்டர்னஸ் ஆஃப் சிஸ்டம்ஸ் என்ட்ரோபி. எல்லா டெக்ஸ்ட் புக்ஸ்லையும் அதான் இருக்கும். வாட் இஸ் தட் ரேண்டம்னஸ், வாட் இஸ் தட் டிசார்டர்னஸ், டு வாட் டிகிரி, அதான் டிகிரியை சொல்கிறது தான் இந்த டாட்டாய்ஸ் டாக் எக்ஸாம்பிள். அதாவது இதில் வந்து அந்த டிகிரி ஆஃப் ரேண்டம்னஸ் வந்து அதிகம் இதில். ஓகேவா? அதே இது பார்த்தீங்கன்னா அது ரெஸ்பிரேஷன் பார்த்தீங்கன்னா 3 சைக்கிள்ஸ் பர் செகண்டோ சம்திங் அந்த மாதிரி தான் ஏதோ இருக்கும், பர் ஹவரோ பர் செகண்டோ, அவ்வளோதான் 3 டைம்ஸோ தான் ரெஸ்பிரேட் பண்ணுமாங்க. அதனால தான் வந்து இது வந்து லைஃப் சைக்கிள் அதிகம், லைஃப் டைம் ரொம்ப அதிகம். அது டாக் வந்து பேண்டிங் ஒரு செகண்டுக்கே நிறையா வாட்டி பேண்ட் பண்ணும், நீங்களே பார்த்தாலே தெரியும். சின்னதாக நடந்துட்டு வந்தாலே அது அவ்வளோ பேண்ட் பண்ணும். ஸோ வந்து அந்த மாதிரி இருக்கிறப்போ என்னன்னா இந்த டிகிரி மாறுது. இந்த சிஸ்டமில் இருக்கக்கூடிய ரேண்டம்னஸ், டிசார்டர்னஸ், அந்த இரிவர்சிபிலிட்டியோட டிகிரி வந்து ரொம்ப கம்மி இந்த டாட்டாய்ஸில். அதனால தான் அது என்ட்ரோபி ரொம்ப கம்மி. அதே இந்த இதில் பார்த்தீங்கன்னா அந்த டிகிரி ஆஃப் டிசார்டர்னஸ், டிகிரி ஆஃப் ரேண்டம்னஸ், அந்த சிஸ்டம் ரிலீஸ் பண்ணுற எனர்ஜியோட டிகிரி வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால தான் வந்து ஒரு லைஃப் சைக்கிள் கம்மி. அந்த டிகிரியை ஃபீல் பண்ணுறதுக்காக கொடுத்த எக்ஸாம்பிள் தான் இது. இன்னொன்று என்னென்னா ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நடக்கிறதுனால வந்து என்ட்ரோபி வந்து சிஸ்டம் இன்க்ரீஸ் ஆகுது. அதாவது ஒரு சிஸ்டத்துக்கு ஹீட்டை கொடுக்குறீங்க அப்படின்னாக்க இட் வில் ஹீட் இஸ் ஆடட் டு சிஸ்டம், என்ட்ரோபி வில் இன்க்ரீஸ் அப்படிங்கிறது வந்து தியரி. இதை வந்து எப்படி ஃபீல் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு வந்து அவர் கொடுத்த எக்ஸாம்பிள் என்னன்னா ஒரு பையனும் ஒரு பொண்ணு இருக்காங்க. அப்போ வந்து என்னன்னா
ஓகே ஓகே ஒரு பாய் அண்ட் கேர்ள் ஓகேவா. இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்க கேர்ள் வந்து அமைதியாக இருக்காங்க ஓகேவா. இப்போ என்ன பண்ணுறான் அந்த பையன் வந்து இஸ் இனிஷியேட்டிங் எ கிஸ் ஓகேவா. இப்போ வந்து அவங்க கேட்ட கேள்வி, அந்த இன்டர்வியூவில் கேட்ட கேள்வி, அவர்கிட்ட என்ன கேள்வி கேட்டாங்க அப்படின்னு என் ஃப்ரெண்டுக்கிட்ட, இப்போ வந்து பாய் இஸ் கிஸ்ஸிங் எ கேர்ள் ஓகேவா. அப்போ வந்து யாருக்கு என்ட்ரோபி அதிகமாகும் யாருக்கு என்ட்ரோபி கம்மியாகும் அப்படிங்கிறது தான் அவங்க கேள்வி ஓகேவா. பாய் இஸ் கிஸ்ஸிங் எ கேர்ள் ஓகேவா. அதாவது இந்த இடத்துல கிஸ்ஸிங்கிறது என்னன்னாக்க இந்த இடத்துல இவனோட எனர்ஜியை வந்து அந்த பொண்ணுக்கு தரான்னு அர்த்தம் ஓகேவா. இஸ் ட்ரான்ஸ்ஃபரிங் ஹீட் டு தட் கேர்ள். எக்ஸாம்பிள் கிஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இஸ் ட்ரான்ஸ்ஃபரிங் ஹீட் டு தட் அந்த இந்த இந்த சிஸ்டத்துக்கு வந்து இஸ் ட்ரான்ஸ்ஃபரிங் ஹீட். ஸோ பார்த்தீங்கன்னா இவன்கிட்ட ஹீட் வந்து இவனோட எனர்ஜியை வந்து அவங்களுக்கு தரான், புரியுதா. அப்படி தரும்போது பார்த்தீங்கன்னா இவங்கள்ட்ட வந்து அந்த இவங்கள்ட்ட வந்து அந்த என்ட்ரோபி வந்து அந்த சிஸ்டத்தில் இன்க்ரீஸ் ஆகும் ஆட்டோமேட்டிக்காக. when heat is added to the system, the entropy of the system increases. இதே பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி சுட வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். பாத்திரத்தில் தண்ணி சுட வைக்கும்போது என்ன ஆகும், இது வந்து தண்ணி சுட வைக்கும்போது என்ன ஆகும், ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் லைட்டாக சுட்டுக்கிட்டு இருக்கிறப்போ வந்து சடன் உள்ளுக்குள்ளே வந்து பபிள்ஸ் ஃபார்ம் ஆகுறது, இந்த மாதிரி வந்து ஆரம்பிக்கும் போது பார்த்தா அதிக ஹீட் கொடுக்க பார்த்தீங்கன்னா வந்து அந்த வைப்ரேஷன்ஸ் நல்லாவே தெரியும். அந்த ஃப்ளூயிட் மேலே வந்து நல்லா வந்து கொதிக்கும், அந்த கொதிக்கிற இது நல்லா தெரியும். அதுதான் வந்து இப்போ வந்து ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நடக்கிறப்போ என்ட்ரோபி அதிகமாகுது சிஸ்டத்தில் வந்து அதோட நார்மல் ஸ்டேட்லேருந்து ரொம்ப ஆக்டிவ் ஆகுது சிஸ்டம். ஸோ வந்து இப்போ ஹீட் இஸ் ஆடட் டு தட் சிஸ்டம் ஓகேவா. இந்த பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா அந்த பையனுக்கு வந்து என்ட்ரோபி வந்து கம்மியாகும். அவர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் படி அவர் என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்கன்னா பாய் இஸ் கிஸ்ஸிங் எ கேர்ள் அப்படின்னா யாருக்கு வந்து ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் போகுது, பாய் இஸ் ஸ்பெண்டிங் சம் எனர்ஜி, பாய் இஸ் ட்ரான்ஸ்ஃபரிங் ஹீட் டு தட் கேர்ள். ஸோ அந்த கேர்ளுங்கிற சிஸ்டத்துக்கு வந்து ஹீட் இஸ் பீங் ஆடட் டு த சிஸ்டம். when heat is added to the system, entropy of the system increases ஓகேவா. அதனால தான் அந்த அரோசல்ஸ் ஓகேவா. அதே வந்து பார்த்தீங்க இந்த பையனுக்கு வந்து இது வந்து ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது இட் பிகம்ஸ் மியூச்சுவல் ஓகேவா. ஸோ வந்து ஆக்சுவலாக கொடுத்த ஸ்டேட்மெண்ட் படி பாய் இஸ் கிஸ்ஸிங் எ கேர்ள். ஸோ வந்து என்னன்னா பாய் இஸ் ஸ்பெண்டிங் எனர்ஜி, ஸோ பாய் இஸ் லூசிங் எனர்ஜி. ஸோ இவன்ட்டு வந்து ஹீட் வந்து கம்மியாகுது, இவன் பாடியிலேருந்து ஹீட் வந்து கம்மியாகுது. ஸோ ஹீட் வந்து இவன் பாடியிலேருந்து ரிஜெக்ட் பண்ணுறான். ஸோ இவனோட என்ட்ரோபி கம்மியாகுது, இவங்களோட என்ட்ரோபி அதிகமாகுது ஓகேவா. கொடுத்த ஸ்டேட்மெண்ட் படி இது வந்து என்னன்னா ஜஸ்ட் ஃபீல் ஃபார் என்ட்ரோபிக்காக கொடுத்தேன் ஓகேவா. போதும். என்னன்னா ஐசென்ட்ரோபிக் ப்ராசஸ்னால் என்னன்னா இந்த என்ட்ரோபி ஆஃப் சிஸ்டம் வந்து ஜீரோ. என்ட்ரோபி ஆஃப் சிஸ்டம் ஜீரோனா என்ன, அப்போ வந்து ப்ராசஸ் ரிவர்சபிள்னு அர்த்தம். ஏன்னா என்ட்ரோபி சிக்னிஃபைஸ் என்னது மேக்னிட்யூட் ஆஃப் இரிவர்சிபிலிட்டி. என்ட்ரோபியே ஜீரோ, சேஞ்ச் இன் என்ட்ரோபி சிஸ்டத்தில் வந்து என்ட்ரோபியே சேஞ்ச் ஆகலை அப்படின்னாக்க தென் சிஸ்டம் இஸ் ரிவர்சிபிள் ப்ராசஸ்ன்னு அர்த்தம். ஓகே. பி என்னது, ஸ்லோ ஹீட்டிங் ஆஃப் வாட்டர் ஃப்ரம் அ ஹாட் சோர்ஸ். ஒரு ஹாட் சோர்ஸ்லேருந்து ஸ்லோ ஹீட்டிங் ஆஃப் வாட்டர். நம்ம வந்து வாட் ஆல் மேக்ஸ் அ ப்ராசஸ் இரிவர்சிபிள்னு படிக்கும்போது 4வது ஒரு பாயிண்ட் படித்தோம். ஒரு சிஸ்டத்துக்கும் சரௌண்டிங், இந்த இடத்துல வந்து எது உன் சிஸ்டம், வாட்டர் தான் உன்னுடைய சிஸ்டம் ஓகேவா. இதை வந்து நீ ஸ்லோவாக ஹீட் பண்ணுற ஓகே, பட் ஃப்ரம் அ ஹாட் சோர்ஸ் ஒரு ஃபைனைட் டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் ஓகேவா. ஒரு ஃபைனைட் டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் இருக்குது சோர்ஸுக்கும் வாட்டருக்கும் ஓகேவா. நீ ஸ்லோவாக ஹீட் பண்ணிக்கோ, வாட்டர் வந்து இப்போ வந்து 10 டிகிரி செல்சியஸில் இருக்குது, உன் சோர்ஸ் வந்து 50 டிகிரி செல்சியஸில் இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு ஃபைனைட் டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் இருக்குது ஓகேவா. ஸோ ஆட்டோமேட்டிக்காக இட் மேக்ஸ் அ ப்ராசஸ் இரிவர்சிபிள் ஓகேவா. ஸோ வந்து இது வந்து ரிவர்சிபிள் ப்ராசஸ் கிடையாது. எதனால அப்படின்னா ஒரு ஃபைனைட் டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ். 4 பாயிண்ட் பார்த்தோம். வாட் ஆல் மேக்ஸ் அ ப்ராசஸ் இரிவர்சிபிளில் இன்டர்னல் இரிவர்சிபிலிட்டி 3, எக்ஸ்டர்னல் இரிவர்சிபிலிட்டி கான்ட்ரிபியூட் பண்ணுறது ஒரு ஃபேக்டர். அந்த ஒரு ஃபேக்டர் இதுதான் ஓகேவா. இந்த சிஸ்டமும் இந்த சரௌண்டிங் ஹாட் சோர்ஸும் ஒரு ஃபைனைட் டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் இருக்குது நடுவில், அதனால ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நடக்குது. ஸோ வந்து இட் மேக்ஸ் அ ப்ராசஸ் இரிவர்சிபிள் ஓகேவா.
இப்போ அடுத்தது கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ஹீட்டிங் ஆஃப் அன் ஐடியல் கேஸ் ஃப்ரம் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் சோர்ஸ். இப்போது இதை நீங்கள் பார்க்கணும், எது கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சரில் இருக்குதுன்னு பார்க்கணும். உங்களோட சிஸ்டம் என்னது? சிஸ்டம் வந்து ஐடியல் கேஸ். ஒரு சிஸ்டம் வந்து ஒரு கேஸ், ஓகேவா? இந்த கேஸை வந்து நீங்கள் கான்ஸ்டன்ட் ப்ரெஷரில் மெயின்டைன் பண்ணுற. பட் உன் ஹீட்டிங் இது வந்து கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர். ஹீட்டிங் சோர்ஸ் பாடி வந்து கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர். ஃபார் எக்ஸாம்பிள் சன்னு எடுத்துக்கோங்க, ஓகேவா? சன் வந்து ஒரு கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர்லேருந்து தான் ஹீட் சப்ளை பண்ணுது. ஸோ வந்து அந்த கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் சோர்ஸு இட்ஸ் சப்ளையிங் ஹீட். பட் ஆனால் இது கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் கிடையாது, ஓகேவா? ஸோ இதோட டெம்பரேச்சர் வந்து ஹீட் இஸ் ஆடட் டு தி சிஸ்டம், ஓகேவா? இதுதான் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சரில் இருக்குது. ஸோ வந்து இந்த இடத்துல வந்து கண்டிப்பாக வந்து இட் வில் மேக் அ ப்ராசஸ் இரிவர்சிபிள். ஏன்னா வந்து இந்த இடத்துலேயே ஒரு அவங்களுக்கு வந்து டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் இருக்குது, ஒரு ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஏற்படுது. இப்போ இதே வந்து இந்த கேஸ் இஸ் மெயின்டைன் அட் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்லியிருந்தான்னு வச்சுக்கோங்க, அப்போ வந்து இந்த ப்ராசஸ் வந்து ரிவர்சிபிலிட்டிக்கான வாய்ப்புகள் அதிகம். இந்த இடத்துல வந்து கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ஹீட்டிங் ஆஃப் அன் ஐடியல் கேஸ். இந்த கேஸை வந்து கான்ஸ்டன்ட் ப்ரெஷரில் ஹீட் பண்ணுற, பட் வந்து டெம்பரேச்சர் வந்து சோர்ஸோட டெம்பரேச்சர் தான் அவனுக்கு கான்ஸ்டண்ட்டாக இருக்குது, ஓகேவா? ஸோ அதனால் வந்து இது வந்து நமக்கு வந்து இது கிடையாது, ரிவர்சிபிள் ப்ராசஸ் கிடையாது. ஓகேவா? அடுத்த ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, evaporation of liquid at constant temperature. ஓகே, evaporation-னா ஓகே, உனக்கு ஒரு சிஸ்டம் வந்து இங்கே லிக்விட், ஓகேவா? இந்த லிக்விட் வந்து வேப்பராக மாறுது. எப்போ மாறுது அப்படின்னா இது வந்து ஐசோதெர்மல் ப்ராசஸில் மாறுது. ஸோ லிக்விட் டு வேப்பர் கன்வர்ஷன் இஸ் டேக்கிங் பிளேஸ் when the system is isothermal, ஓகேவா? டெம்பரேச்சர் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. டெம்பரேச்சர் கான்ஸ்டண்ட்டாக இருக்குன்னா இது வந்து ரிவர்சிபிள் ப்ராசஸ். ஏன்னா வந்து ரெண்டுக்கு நடுவில் வந்து ஒரு ஃபைனைட் டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் இல்லை, ஓகேவா? அந்த சிஸ்டம் வந்து லிக்விடாக மாறுது. எப்போ இதில் மாறுதுன்னா ஒரு கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர்லேயே வந்து ஃபேஸ் சேஞ்ச் நடக்குது. ஸோ வந்து இந்த இடத்துல வந்து ப்ராசஸ் ரிவர்சிபிள் ப்ராசஸ், ஓகேவா? ஸோ வந்து இது ரெண்டு தான் வந்து ஆன்சர். இது 1 and 4 போட்டிருக்கேன். ஓகேவா? இந்த கொஸ்டின்ஸ்லாம் வந்து இந்த மாதிரி சில கொஸ்டின்ஸ் வரும். இந்த மாதிரி சில கொஸ்டின்ஸ் வாட் ஆர் ஆல் இரிவர்சிபிள் ப்ராசஸ்னு ஒரு கொஸ்டின் உண்டு ஐஏஎஸ்ல. அது அந்த மாதிரி இதே மாதிரி ஒரு 5 செட் ஆஃப் இது கொடுத்து கேட்டிருக்காங்க. அந்த கொஸ்டின் நான் எழுதலை, ஆனால் போஸ்ட் பண்ணுறேன் உங்களுக்கு. இந்த ரீசன் என்னன்னா, இதான் இந்த 4 ஃபேக்டரை கன்சிடர் பண்ணுவோம். இரிவர்சிபிலிட்டி இருக்குமா அந்த சிஸ்டத்தில் அப்படிங்கிறத கொஞ்சம் லாஜிக்கலாக யோசிச்சா அவங்களுக்கு வந்து கிடச்சிடும், ஓகேவா? சரி, அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ப்ரெஷர் ரீச்சஸ் அ வேல்யூ ஆஃப் அப்சல்யூட் 0. ப்ரெஷர் வந்து எங்கே வந்து அப்சல்யூட் 0 வேல்யூ ரீச் ஆகும்? ப்ரெஷர் பார்க்குறப்ப பார்த்துருப்போம். நான் ஃபீல் தி ப்ரெஷர் ஒரு வீடியோ போடுறேன், ஃபீல் தி ப்ரெஷர் ஒரு வீடியோ போடுறேன். இது வந்து என்னன்னா அப்சல்யூட் 0 ப்ரெஷர் அண்ட் அப்சல்யூட் 0 டெம்பரேச்சர் எல்லாம் ஒன்று தான், ஓகேவா? அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர், இது கேஜ் ப்ரெஷர், இது வந்து அப்சல்யூட் ப்ரெஷர். ஸோ அப்சல்யூட் 0 ஸ்டேட். அப்சல்யூட்னா எதையுமே டிபெண்ட் ஆகிருக்காது, இண்டிபெண்ட் ஆஃப் எனி திங், எதையுமே டிபெண்ட் ஆகிருக்காது. கேஜ் ப்ரெஷர் எதை டிபெண்ட் ஆகிருக்குன்னா அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் டிபெண்ட் ஆகிருக்கும். அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் ரெஃபரன்ஸாக வச்சு வரது தான் கேஜ் ப்ரெஷர். அப்சல்யூட் ப்ரெஷர்னால் என்ன அப்படின்னா வந்து என்னென்னா, இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க 4 ஆப்ஷன் கொடுத்துருக்கீங்களா? இதில் வந்து எந்த ஆப்ஷன் கரெக்ட்னா when molecular momentum of system becomes 0,
அப்சல்யூட் ப்ரெஷர்னா அதான். அப்சல்யூட் ப்ரெஷர் ஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னாக்கா என்ட்ரோபி ஆஃப் சிஸ்டம். இது வந்து நர்ஸ்ட் சைமன் ஈக்குவேஷன், நர்ஸ்ட் சைமன் தியரின்னு ஒன்று உண்டு. தெர்மோடைனமிக்ஸ், தேர்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் படிக்கிறப்போ வருது. அந்த இதில் வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அந்த இதுபடி என்னன்னாக்க என்ட்ரோபி எப்போ ஜீரோவாக இருக்குனாக்க அட் அப்சல்யூட் ஜீரோ ஸ்டேட்டு, அது 0 கெல்வின், அந்த அப்சல்யூட் 0 கெல்வின் அந்த டயத்தில் தான் வந்து என்ட்ரோபி ஜீரோ இருக்குது. என்னன்னாக்கா இதான் ஒரு சிஸ்டம்னு எடுத்துக்கிறீங்க அப்படின்னாக்க, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மெட்டீரியல் சயின்ஸ்லேருந்து ஒரு எக்ஸாம்பிள் இந்த டஸ்டர், ஒரு வுட்டு எடுத்துக்கிறீங்க அப்படின்னாக்க, அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க ஒரு மெட்டல் எடுத்துக்கிறீங்க. அதில் வந்து இதான் வந்து லேட்டிஸ். இந்த லேட்டிஸில் வந்து உங்களுக்கு ஆட்டம்ஸ்லாம் இப்படி உட்காந்துருக்கு, ஓகேவா? இந்த மாதிரி பொசிஷன்ஸில் ஆட்டம்ஸ் உட்காந்துருக்கு, ஓகேவா? இந்த மாதிரி பொசிஷன்ஸில் ஆட்டம்ஸ், இதெல்லாம் வந்து லேட்டிஸ் பிளேன்ஸ் தெரியும். இந்த அட்டாமிக் அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி இருக்குது, ஓகேவா? இந்த ஆட்டம்ஸ்லாம் ஒரு பர்ஃபெக்டான ஒரு கிறிஸ்டல், பர்ஃபெக்டாக அரேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ என்ன பண்ணுறீங்க, இது வந்து பர்ஃபெக்டாக எப்போ இருக்குன்னா 0 கெல்வினில் மட்டும்தான் பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ நீ ரூம் டெம்பரேச்சரில் எடுத்துனா கூட இந்த ஆட்டம்ஸில் வந்து சர்டன் அமௌண்ட் ஆஃப் வைப்ரேஷன்ஸ் இருந்துகிட்டு இருக்கும். இது இந்த லேட்டிஸில் கண்டிப்பாக இருக்காது. ஒரு மேலே கீழே இந்த ஒரு சர்டன் அமௌண்ட் ஆஃப் வைப்ரேஷன்ஸ் அதுக்குள்ளே இருந்துகிட்டு இருக்கும், ஓகேவா? எப்போ வந்து 0 வைப்ரேஷன், 0 என்ட்ரோபி, இந்த வைப்ரேஷன்ஸ் இதெல்லாம் தான் என்ட்ரோபி. தேவையில்லாமல் அதோட எனர்ஜியை வந்து லூஸ் பண்ணிகிட்டு இருக்கும், ஓகேவா? லாஸ் இருந்துகிட்டே இருக்கும் அந்த சிஸ்டத்தில். இதே இந்த வைப்ரேஷன்ஸ் எப்போ அதிகமாகும், இப்போ இன்னும் டெம்பரேச்சர் அதிகப்படுத்துகிறேன், ஒரு 100 டிகிரி செல்சியஸ் எடுத்துகிட்டு போகிறேன், இதை வந்து இன்னும் ஹீட் பண்ணுறேன், 100 டிகிரி செல்சியஸ் எடுத்துகிட்டு போனால் இந்த மாலிகுலர் லெவல் வைப்ரேஷன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும், ஓகேவா? அதே எப்போ 0வாக இருக்குன்னா 0 கெல்வின். ஸோ அது அந்த மாலிகுலர் மொமெண்டம் ஆஃப் த சிஸ்டம் பிகம் 0. இதான் இந்த மொமெண்டம் ஆஃப் த சிஸ்டம், லேட்டிஸ் லெவல் வைப்ரேஷன்ஸ். அந்த மொமெண்டம் ஆஃப் த சிஸ்டம் வந்து இந்த மாஸ் இன்டு வெலாசிட்டி மொமெண்டம், ஓகேவா? மொமெண்டம்னா என்னது? மாஸ் இன்டு வெலாசிட்டி. இந்த மாலிகுலர் மொமெண்டம், இந்த வெலாசிட்டி வந்து எப்போ 0 ஆகும், மாலிகுலர் மொமெண்டம் ஆஃப் சிஸ்டம் 0 ஆகிற கண்டிஷன் எதுனா 0 கெல்வின், ஓகேவா? அந்த 0 கெல்வின் தான் வந்து உங்களுக்கு அப்சல்யூட் ப்ரெஷர், ஓகேவா? அதான் அப்சல்யூட் ப்ரெஷர், ஓகேவா? மிச்சம் எல்லாமே தப்பு, ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா thermodynamic work is path dependent except for an adiabatic process. ஒரு assertion reasoning question. Thermodynamic work and heat are path dependent படிச்சிருக்கோம். ஒர்க் ட்ரான்ஸ்ஃபர் அண்ட் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ரெண்டுமே வந்து அதோட பாத்தை பொறுத்து தான் அதை டிஃபைன் பண்ண முடியும். அதோட ஃபைனல் இனிஷியல் பாயிண்ட்ஸை வச்சு டிஃபைன் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் W2 மைனஸ் W1 அப்படின்னு சொல்ல முடியாது, டெல்டா W அப்படின்னு சொல்ல முடியாது, டெல்டா Q அப்படின்னு சொல்ல முடியாது. அதோட ஃபைனல் ஸ்டேட் அண்ட் இனிஷியல் ஸ்டேட் வச்சு சொல்ல முடியாது. வேறாஸ் அதை எப்படி சொல்லணும் அப்படின்னாக்க, பாத் ஃபாலோட் 1A2, path followed 1 to 2 A path, B path, 1 to 2 via B path. இப்படி தான் அதை வந்து டிஃபைன் பண்ணுவோம். Q1A2, Q1B2, இப்படி தான் வந்து இதை டிஃபைன் பண்ணுவோம், ஓகேவா? அதோட பாத்தை வச்சு தான் அதை டிஃபைன் பண்ணுவோம். வேறாஸ் அதோட ஸ்டேட்ஸு ஃபைனல் இனிஷியல் ஸ்டேட்டை மட்டும் வச்சு, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எனர்ஜியை டிஃபைன் பண்ணுற மாதிரி பண்ண முடியாது. ப்ரெஷர் அட் பாயிண்ட் P2 அண்ட் ப்ரெஷர் அட் பாயிண்ட் P1 அப்படின்னு டிஃபைன் பண்ண முடியாது. வால்யூம் இதெல்லாம் வந்து பாயிண்ட் டிபெண்ட், ஒரு பாயிண்ட்டை பேஸ் பண்ணி டிஃபைன் பண்ணலாம், ஓகேவா? பட் இதை வந்து பார்த்த பொறுத்து தான் டிஃபைன் பண்ண முடியும். பட் ஆனால் ஒரு எக்ஸப்ஷனல் கேஸ் ஒன்று வருது. அந்த எக்ஸப்ஷனல் கேஸ் என்ன? ஒரு எக்ஸப்ஷனல் கேஸ், thermodynamic work is path dependent except for an adiabatic process. எக்ஸப்ஷன், adiabatic process மட்டும் அதில் எக்ஸப்ஷன். ஏன் அப்படி சொல்கிறாங்க? ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் என்ன சொல்லுது? இன்னொரு கொஸ்டின் முடியல, இல்லை இதை ஃபஸ்ட்டு டிசைட். ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் என்ன சொல்லுது? dq is equal to
டிஇ ப்ளஸ் டெல் டபிள்யூ அப்படின்னு சொல்லுதா. அடியபேட்டிக் ப்ராசஸ்னால் என்ன, இந்த டிக்யூ வந்து 0. ஸோ டிக்யூ வந்து 0. இது வந்து டியூன்னு இருக்குது, இன்டர்னல் எனர்ஜி ஆஃப் சிஸ்டம். ஓகேவா. இப்போ வந்து என்னது, டெல் டபிள்யூ ஈக்குவல்ஸ் டியூ, நெகட்டிவ் ஆஃப் டியூ அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேவா. இப்போது டியூ என்ன, ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் என்னது, நம்ம இன்டர்னல் எனர்ஜி படிக்கும்போது பார்த்துருப்போம். என்னான்ட்டு மைனஸ் எம்சிவி T2 மைனஸ் T1. இதுதான் வந்து டியோட ரிலேஷன். இப்போ இது எக்ஸப்ட் ஃபார் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்த டியூ வந்து என்னது, இட்ஸ் அ பாயிண்ட். இப்போ வந்து ஒர்க்கு வந்து இட் டிபெண்ட்ஸ் அப்பான் தி பாயிண்ட் ஃபங்க்ஷனை டிபெண்ட் ஆகி ஒர்க்கை டிஃபைன் பண்ண முடியுது. ஸோ அதனால தான் எக்ஸப்ஷன். ஒரு பாயிண்ட் ஃபங்க்ஷனை வச்சு ஒர்க்கை வந்து டிஃபைன் பண்ண முடியுது அடியபேட்டிக் ஒர்க்கு. ஓகேவா. அதனால தான் வந்து அடியபேட்டிக் சிஸ்டத்துக்கு மட்டும் ஒர்க்கஸ் வந்து இண்டிபெண்ட் ஆஃப் பாத். ஓகேவா. மிச்ச யூனிவர்சல் ஸ்டேட்மெண்ட் என்னன்னா ஒர்க் ட்ரான்ஸ்ஃபர் அண்ட் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ரெண்டுமே வந்து பாத் ஃபங்க்ஷன் தான் யூனிவர்சல் ஸ்டேட்மெண்ட். ஓகேவா. யூனிவர்சல் ஸ்டேட்மெண்ட் வந்து ஒர்க் ட்ரான்ஸ்ஃபர் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் பாத் ஃபங்க்ஷனுக்கு தான் யூனிவர்சல் ஸ்டேட்மெண்ட்டு. இப்போ வந்து இதை எக்ஸ்பேண்ட் பண்ணோம் அப்படின்னாக்கா மைனஸ் ஆஃப் எம்சிவி இன்டூ T2 மைனஸ் T1. ஓகேவா. T2 மைனஸ் T1. இதே மாதிரி இன்னொரு கொஸ்டின் ஒன்று இருக்குது, அது இங்கே ஒரு வாட்டி சொல்லிடுறேன், திரும்ப கொஸ்டின் வரும்போது சொல்கிறேன். இப்போ அந்த மைனஸ் உள்ளே போகுது அப்படின்னாக்கா இந்த இடத்துல என்ன பண்ணலாம், T1 மைனஸ் T2ன்னு போடுவோம். அதாவது என்ன ஆகுது, டெம்பரேச்சர் ஃபைனல் ஸ்டேட்டுக்கும் இனிஷியல் ஸ்டேட்டுக்கும் டெம்பரேச்சர் டிக்ரீஸ் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ ஒர்க்கு வந்து எல்லாமே வந்து இது எல்லாமே பாயிண்ட் ஃபங்க்ஷன். ஒர்க்கு வந்து ஒரு பாயிண்ட் ஃபங்க்ஷனை ஒர்க்கை வந்து ஒரு பாயிண்ட் ஃபங்க்ஷன் வச்சு டிஃபைன் பண்ண முடியுது. பாயிண்ட் ஃபங்க்ஷன்ஸ் வச்சு based upon the point functions you can define the work of that system, work of that process. அது எந்த ப்ராசஸ்னால் adiabatic process. ஸோ அதனால தான் வந்து thermodynamic work in an adiabatic process is not path dependent. ஓகேவா. இது நல்ல ஒரு கொஸ்டின், நல்ல கான்செப்ஷுவலான ஒரு கொஸ்டின். ஓகேவா. இந்த இந்த மூணாவது கொஸ்டின், அந்த கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா ரீசன் வந்து ஒன்று கொடுத்துருப்பாங்க. அசர்ஷன் ரீசனிங் டைப் கொஸ்டின்ஸ் வந்து ஐஎஸ்ல வரும். இந்த மாதிரி it is always possible to take a system from a given initial state to final state by performing adiabatic work only. அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு. எந்த ப்ராசஸ் ஃபாலோ பண்ணாலும் ஒரு இனிஷியல் ஸ்டேட் அண்ட் ஃபைனல் ஸ்டேட்டுக்கு எடுத்துகிட்டு போக முடியும். எந்த ஒரு சிஸ்டத்தையுமே ஒரு இனிஷியல் ஸ்டேட் அண்ட் ஃபைனல் ஸ்டேட்டுக்கு நீ கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ் வச்சு எடுத்துகிட்டு போக முடியும், கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ் வச்சு எடுத்துகிட்டு போக முடியும். மொத்தம் 5 ப்ராசஸ் இருக்குது. 5 ப்ராசஸில் எந்த ஒரு ப்ராசஸில் வேணால் நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். அடியபேட்டிக் ஒர்க்கை மட்டும் வச்சு உங்களால் எடுத்துகிட்டு போகணும்னு அவசியம் இல்லை. ஓகேவா. ஸோ வந்து ரீசன் வந்து தப்பு. A is true, assertion is true. The assertion வந்து true. ஓகேவா. Internal energy of a system is dependent on the following aspects. அடுத்த கொஸ்டின். Internal energy of a system is dependent on the following aspects. இன்டர்னல் வந்து ஐடியல் கேஸ் சிஸ்டத்தில் வந்து இன்டர்னல் எனர்ஜி இஸ் எ ஃபங்க்ஷன் ஆஃப் டெம்பரேச்சர் அப்படின்னு பார்த்தோம். இப்போ வந்து இன்டர்னல் எனர்ஜினா என்னது, du is equal to என்னது, Cv into delta T. ஓகே. ஸ்பெசிஃபிக் ஹீட் கான்ஸ்டன்ட் வால்யூம் அண்ட் டெம்பரேச்சர். ஓகேவா. இப்போ வந்து ஐடியல் கேஸுக்கு படிக்கும்போது ஸ்பெசிஃபிக் ஹீட்டு இது ஒரு வீடியோவில் பார்த்தோம், ஏதோ ஒரு வீடியோவில் ஸ்பெசிஃபிக் ஹீட்ஸ், இன்டர்னல் எனர்ஜி, என்தால்பி இது எல்லாமே வந்து இட்ஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் டெம்பரேச்சர் ஒன்லி ஃபார் ஐடியல் கேஸ். அதாவது ரியல் கேஸஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிபெண்ட்ஸ் அப்பான் வேரியஸ் அதர் ஃபேக்டர்ஸ், ப்ரெஷர், வால்யூம், ஸ்பெசிஃபிக் வால்யூம் அதெல்லாம் டிபெண்ட் ஆகிருக்கும் அப்படின்னு பார்த்தோம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னாக்க இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்க, இன்டர்னல் எனர்ஜி ஆஃப் சிஸ்டம் இஸ் டிபெண்ட் ஆன் த ஃபாலோவிங் ஆஸ்பெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 இது கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து என்னென்னா மாலிகுலர் வெயிட் ஆஃப் த சிஸ்டம், ரெண்டாவது வந்து மாலிகுலர் ஸ்ட்ரக்சர், மூணாவது வந்து டிகிரி ஆஃப் மாலிகுலர் ஆக்டிவிட்டி. டிகிரி ஆஃப் மாலிகுலர் ஆக்டிவிட்டி ஓகேவா. டிகிரி ஆஃப் மாலிகுலர் ஆக்டிவிட்டி இப்போ ஸ்பெசிஃபிக் ஹீட் வந்து எதெல்லாம் டிபெண்ட் ஆகிருக்கு. ஸ்பெசிஃபிக் ஹீட் வந்து எதை டிபெண்ட் ஆகிருக்குன்னா மாலிகுலர் வெயிட் அண்ட் மாலிகுலர் ஸ்ட்ரக்சர்ஸ். அப்போ வந்து இன்டர்னல் எனர்ஜி இஸ் டிபெண்ட் ஆன் மாலிகுலர் வெயிட் அண்ட் மாலிகுலர் ஸ்ட்ரக்சர்ஸ். ஸ்பெசிஃபிக் ஹீட் இஸ் டிபெண்ட் ஆன் மாலிகுலர் வெயிட் அண்ட் மாலிகுலர் ஸ்ட்ரக்சர். இதை வந்து எப்படி ஸ்பெசிஃபிக் ஹீட் பார்க்கும்போதே சொல்லியிருப்பேன் மோஸ்ட்டாக.
இருந்தாலும் சொல்கிறேன். மாலிகுலர் வெயிட் மாலிகுலர் ஸ்ட்ரக்சர்னா இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஏரோட ஸ்பெசிஃபிக் ஹீட்டட் கான்ஸ்டன்ட் வால்யூம் வந்து 0.718 kJ/kg கெல்வின் இருக்கும். 0.718 CV ஃபார் ஏர். அதே C ஃபார் வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா 4.18 kJ/kg கெல்வின். இது என்னென்னா சேம் டெம்பரேச்சரில் ஃபார் எக்ஸாம்பிள் 20 டிகிரி செல்சியஸ் எடுத்துருப்பாங்க. மோஸ்ட்லி ரூம் டெம்பரேச்சர் அந்த மாதிரி எடுத்துருப்பாங்க. 20 30 அந்த மாதிரி 300 கெல்வின் அந்த மாதிரி எடுத்துருப்பாங்க. அந்த கெல்வினில் அதிகமாக இப்படி தான் இருக்கும். இப்போ என்னென்னா இதை பார்த்தீங்கன்னாக்கே மாலிகுலர் வெயிட் அண்ட் மாலிகுலர் ஸ்ட்ரக்சர் டிபெண்ட் ஆகுதுன்னு காட்டிடும். இப்போ பார்த்தீங்கன்னா லிக்விட் வாட்டர் வந்து இட்ஸ் லிக்விட், வாட்டர் வந்து இட்ஸ் லிக்விடு. இதனோட மாலிகுல்ஸ் வந்து க்ளோஸ்லி பேக்டு மாலிகுல்ஸு, ஓகேவா. ஸோ வந்து ஸ்ட்ரக்சர் வந்து ரொம்ப டென்ஸ் ஸ்ட்ரக்சராக இருக்கும் கம்பேரிட்டிவ் டு ஏர் மாலிகுல்ஸ். ஓகே, ஏர் வந்து லூஸ்லி பேக்டு, வேறு ஸ்ட்ரக்சர் வந்து ஒரு மாதிரி நாட் ஸோ டென்ஸாக இருக்காது ஸ்ட்ரக்சர். மாலிகுலர் வெயிட் அதே மாதிரி மாலிகுலர் வெயிட்டு. ஸோ வந்து நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸும் இந்த இடத்துல அதிகமாக இருக்கும் கம்பேர்ட் டு கேஸ், ஓகேவா. ஸோ அதனால தான் வந்து ஸ்பெசிஃபிக் ஹீட் டிபெண்ட்ஸ் ஆன் மாலிகுலர் வெயிட் அண்ட் மாலிகுலர் ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படிங்கிறாங்க, ஓகேவா. நீங்கள் ஏருக்குள்ளே இப்போ கேஸஸ்குள்ளேயே கம்பேர் பண்ணி பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும். வந்து மாலிகுலர் வெயிட் அதிகமாக இருக்குது கேஸஸ்க்கு வந்து ஸ்பெசிஃபிக் ஹீட் வேல்யூ வந்து அதிகமாக இருக்கும், ஓகேவா. கம்பேரிசன் நீங்கள் என்ன பண்ணி பாருங்கள். டிகிரி ஆஃப் மாலிகுலர் ஆக்டிவிட்டி எதுனா டெம்பரேச்சர். இப்போது முன்னாடி சொன்ன மாதிரியே தான். இப்போ வந்து டிகிரி ஆஃப் மாலிகுலர் ஆக்டிவிட்டி, மாலிகுல்ஸ் எல்லாம் வந்து ஏர் மாலிகுல்ஸ் வந்து உங்கள் ரூம்லேயே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். உங்கள் ரூமில் ஏர் மாலிகுல்ஸ் இருக்குது அப்படின்னா இமேஜின் பண்ணுங்க. ஒரு சரி ஓகே 0 கெல்வின் இருக்கப்போ பார்த்தீங்கன்னா அதோட ஆக்டிவிட்டி எப்படி இருக்கும்? ரொம்ப கம்மியாக இருக்கும். அதே வந்து ஒரு 100 அதே வந்து ஒரு 600 கெல்வின் எடுத்துகிட்டு போகிறேன். 600 கெல்வின் இருக்குன்னா இதோட ஆக்டிவிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும், ஓகேவா. அந்த டெம்பரேச்சரை பொறுத்து அந்த மாலிகுலர் லெவல் ஆக்டிவிட்டி வந்து டிஸ்டர்ப் ஆகும். மாலிகுலர் ஆக்டிவிட்டி ஆஸ் டெம்பரேச்சர் இன்க்ரீசஸ் த டிகிரி ஆஃப் அந்த மாலிகுலர் ஆக்டிவிட்டி ஆஃப் அந்த மாலிகுல்ஸோட வைப்ரேஷன்ஸ் எல்லாமே அதிகமாகும், என்ட்ரோபி எல்லாம் அதிகமாகும். ஸோ அதுதான் வந்து இந்த டிகிரி ஆஃப் மாலிகுலர் ஆக்டிவிட்டி. ஸோ டெம்பரேச்சர் அதிகமாக டிகிரி வந்து அதிகமாகிட்டே இருக்கும். ஸோ வந்து இது மூணையுமே டிபெண்ட் பண்ணுது. இது இன்டர்னல் எனர்ஜி அந்த சிக்னிஃபை பண்ணுறது தான் அந்த கொஸ்டின். இஸ் டிபெண்ட் ஆன் ஸ்பெசிஃபிக் ஹீட் ஆஸ் வெல் அஸ் டெம்பரேச்சர். டெம்பரேச்சர் எதை கவர்ன் பண்ணுன்னா டிகிரி ஆஃப் மாலிகுலர் ஆக்டிவிட்டி, ஓகேவா. டெம்பரேச்சர் அதிகமாக இந்த மாலிகுல்ஸோட கைனடிக் எனர்ஜி எல்லாம் அதிகமாகும், ஓகே. வைப்ரேஷன்ஸ் எல்லாம் அதிகமாகும், இந்த மாலிகுலர் வைப்ரேஷன்ஸ் எல்லாமே அதிகமாகும். கைனடிக் எனர்ஜி ஆஃப் மாலிகுல் இஸ் கெட்டிங் இன்க்ரீஸ் டியூ டு இன்க்ரீஸ் இன் டெம்பரேச்சர்ஸ். அந்த மைக்ரோஸ்கோப்பிக்காக பார்க்கணும், நீங்கள் இமேஜின் பண்ணி பார்த்தீங்கன்னா புரியும், ஓகேவா. ஸோ இது மூணுமே டிபெண்ட் ஆகிருக்கு, ஓகேவா. ஓகே, அடுத்தது பார்த்தீங்க. அடுத்த எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஐஏஎஸ் கொஸ்டின் 2010 ஐஏஎஸ் கொஸ்டின். என்னன்னா முன்னாடி 2010 வரைக்கும் ப்ரிலிம்ஸ் இருக்கும் மெக்கானிக்கல் அந்த ஐஏஎஸ் கொஸ்டின். இல்லை அந்த கொஸ்டின் 5th கொஸ்டின் போகிறதுக்கு முன்னாடி சரி வாங்க போகலாம். டெம்பரேச்சர் அண்ட் என்ட்ரோபி. A to B, ஓகேவா. இந்த A to Bங்கிற ப்ராசஸ் வந்து என்ன ப்ராசஸ் அப்படின்ட்டு வந்து கேட்டிருக்காங்க. இந்த டெம்பரேச்சர் என்ட்ரோபி டயக்ராம் நம்ம இன்னும் அந்த டெம்பரேச்சர் என்ட்ரோபி டயக்ராம் பற்றி பார்க்கல. டெம்பரேச்சர் என்ட்ரோபி அதனால அப்புறம் பார்க்கலான்னு யோசித்தேன். இருந்தாலும் பரவாயில்ல, இங்கேயே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், திரும்ப பார்க்குறப்ப எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது டெம்பரேச்சர் என்ட்ரோபி டயக்ராம் எங்கே பார்ப்போம்னா செகண்டில் வரப்போ அதை பார்க்கலாம். இப்போது ஃபஸ்ட்லாம் டீல் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ இந்த கொஸ்டின் என்ன நல்லா இருந்துச்சு, இந்த கொஸ்டின் நல்லாவே எடுத்தேன். இப்போ வந்து இந்த ப்ராசஸ் வந்து என்ன ப்ராசஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 இது சிக்னிஃபை பண்ணியிருக்காங்க.
இந்த A to B ப்ராசஸ் வந்து இப்போது வந்து அதுக்கு முன்னாடி வந்து கிராஃபிங்கில் வந்து சில இது இருக்குது. இப்போது எங்கெங்கெல்லாம் இந்த டோம் ஷேப், இந்த மாதிரி டோம் ஷேப் எங்கெங்கெல்லாம் வருதோ அது வந்து என்னன்னாக்க 2 ஃபேஸ் இன்வால்வ் ஆகிருக்கு. ஓகேவா? இந்த டோம் ஷேப்புக்குள்ளே எப்படி இருக்குன்னா 2 ஃபேஸ் இருக்கும். ஒரு எதர் லிக்விட் ப்ளஸ் வேப்பர் ஸ்பேஸ் இருக்குது. அதனால என்னென்னா நீங்கள் வந்து ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் வந்து இந்த டோம் ஷேப்புக்குள்ளே இருக்க இடத்துல யூஸ் பண்ணுவாங்க. ஐடியல் கேஸ் PV = MRT ஈக்குவேஷனை வந்து டோம் ஷேப் இருக்க இடத்துல யூஸ் பண்ணவே கூடாது. ஏன்னா வந்து அங்கே 2 ஃபேஸ் இருக்கும். இது வந்து ஐடியல் கேஸுக்கான ஈக்குவேஷன். நீங்கள் வந்து லிக்விட் ஃபேஸும் அந்த இடத்துல சேர்ந்துருக்கும். அந்த டயத்தில் போய் நீங்கள் இந்த இதை யூஸ் பண்ணக்கூடாது. அவுட் சைட் த டோம் ஃபேஸ் இந்த ரீசனில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அவுட் சைட் த டோம் ஃபேஸஸில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எந்த சைடு வேப்பர் ஸ்டேட் இருக்கோ, இந்த சைடு வேப்பர் ஸ்டேட் இருக்கும், அதனால யூஸ் பண்ணிக்கலாம். எந்த சைடு சாலிட் ஸ்டேட் இருக்கும். ஓகேவா? எந்த சைடு உங்களுக்கு கேஸியஸ் ஃபேஸ் எங்கிட்ட இருக்கோ அந்த இடத்துல நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஐடியல் கேஸ்ன்னு கன்சிடர் பண்ணிட்டீங்க. ஸோ அது ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட். இந்த டோம் ஷேப் வரப்போ நீங்கள் அதை கன்சிடர் பண்ணணும். அதை மறந்துடக்கூடாது. ஏன்னா ரீசன் என்னன்னா இட் எக்ஸிஸ்ட் இன் 2 phases. ஓகேவா? லிக்விட் ப்ளஸ் வேப்பர் ஆர் சாலிட் ப்ளஸ் லிக்விடில் நம்ம யூஸே பண்ண மாட்டோம். லிக்விட் ப்ளஸ் வேப்பரில் எக்ஸிஸ்ட் ஆகும். லிக்விட் ப்ளஸ் வேப்பரில் எக்ஸிஸ்ட் ஆகும்போது ஐடியல் கேஸ் ஈக்குவேஷனை கொண்டு போய் ஒரு லிக்விடில் யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா? இப்போ என்ன அது? இப்போ இதுக்கான ஆன்சர் வந்து ஃப்ரீ எக்ஸ்பென்ஷன். ஏன் ஃப்ரீ பார்த்த உடனே இது எப்படி அடிக்கலாம் அப்படின்னா டாட்டட் லைன்ஸில் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க. டாட்டட் லைன்ஸில் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்கவே இரிவர்சிபிள் ப்ராசஸ். ஒரு கிராஃபில் வந்து தெர்மோடைனமிக்கில் ஒரு கிராஃபில் வந்து சாலிட் லைன்ஸில் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்கன்னா தட் ப்ராசஸ் இஸ் ரிவர்சிபிள் ப்ராசஸ்னு அர்த்தம். டாட்டட் லைன்ஸில் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்கன்னா இட்ஸ் அன் இரிவர்சிபிள் ப்ராசஸ்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ டாட்டட் லைனில் ரெப்ரசென்ட் பண்ணணும். இதில் வந்து இது எதெல்லாம் இந்த இதில் எது பார்த்தோன்னே இரிவர்சிபிள் ப்ராசஸ்னு அடிக்கலாம் அப்படின்னா ஃப்ரீ எக்ஸ்பென்ஷன். பார்த்தோன்னே அடிக்கலாம் இதுதான். இப்போ எலிமினேஷன் சாய்ஸஸ் போகிறேன் அப்படின்னாக்க இப்போ கான்ஸ்டன்ட் ஹைப்பர்போலிக் எக்ஸ்பென்ஷன்னா என்னது? ஹைப்பர்போலிக் ப்ராசஸ்னால் என்னது? ஐசோதர்மல் ப்ராசஸ் தான் ஹைப்பர்போலிக் ப்ராசஸ். டெம்பரேச்சர் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட்னு சொல்லியிருக்கான். இந்த இடத்துல டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட்டா? இது டெம்பரேச்சர் கர்வு. உனக்கு இந்த ப்ராசஸ் வேணால் டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட்னு சொல்லலாம். இந்த ப்ராசஸ் வந்து உனக்கு டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட் கிடையாது. ஸோ வந்து என்னன்னா இட்ஸ் நாட் அன் ஹைப்பர்போலிக் எக்ஸ்பென்ஷன் கிடையாது. கான்ஸ்டன்ட் வால்யூம் எக்ஸ்பென்ஷன். இன்னொன்னா பாலிட்ரோபிக் எக்ஸ்பென்ஷன். கான்ஸ்டன்ட் வால்யூம் எக்ஸ்பென்ஷன் அதை எப்படி ப்ரூவ் பண்ணலாம்னா பாலிட்ரோபிக் எக்ஸ்பென்ஷன் அண்ட் கான்ஸ்டன்ட் வால்யூம் எக்ஸ்பென்ஷன் இது எப்படி சொல்லலாம்? ஐசோதர்மல் அதனால இது பார்த்தோன்னே கிடையாதுன்றோமா. ஃப்ரீ எக்ஸ்பென்ஷன் வந்து டாட்டட் லைன்ஸு, இது வந்து இரிவர்சிபிலிட்டி இருக்குது, அதனால டாட்டட் லைன்ஸு. கான்ஸ்டன்ட் வால்யூம் எக்ஸ்பென்ஷன் கான்ஸ்டன்ட் வால்யூம் எக்ஸ்பென்ஷன் எதனால் சொல்ல முடியாது அப்படின்னாக்க இப்போ வந்து இந்த இடத்துல மட்டும்தான் நம்ம கன்சிடர் பண்ணுவோம். இந்த இடத்த கன்சிடர் பண்ண முடியும். இந்த ரீசனை மட்டும் வச்சு பேசலாம். அதாவது அவுட் சைட் த டோம் ஷேப் எவ்வளோ பார்ட் வருதோ அதை வச்சு பேசலாம். அவுட் சைட் த டோம் ஷேப் வந்து எப்படி இருக்குனாக்க இது வந்து பாயிண்ட் பின்னு இருக்குது. ஓகேவா? வந்து டெம்பரேச்சர். இப்போ கான்ஸ்டன்ட் வால்யூம் அப்படின்னாக்க உங்களுக்கு வந்து அக்கார்டிங் டு ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் படி வால்யூம் கான்ஸ்டன்ட்டு அப்படின்னா ப்ரெஷரை பொறுத்து டெம்பரேச்சர் மாறுது. ஸோ என்ன ஆகுது? வால்யூம் கான்ஸ்டன்ட்னா ப்ரெஷரை பொறுத்து டெம்பரேச்சர் மாறுது. இது வந்து என்ட்ரோபி வச்சு பேசணும். GS = dQ/T.
இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ட்ரோபி ஆஃப் சிஸ்டம் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. எலிமினேஷன் ஆஃப் சாய்ஸஸ் படி போனீங்க அப்படின்னா இந்த ரெண்டுக்கும் வந்து எப்படி ப்ரூவ் பண்ணுறது ரெண்டு இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னாக்க இது கான்ஸ்டன்ட் வால்யூம் கான்ஸ்டன்ட் பாலிட்ரோபிக் ப்ராசஸை வந்து எப்படி டைரெக்டாக எப்படி சொல்லலாம்னா சாலிட் லைன்ஸ்லேயே ரெப்ரசன்ட் பண்ணிடலாம் டிஎஸ் கர்வ்ஸில். ஸோ வந்து மோஸ்ட்டாக இதை வந்து எப்படி இது பண்ணலாம் அப்படின்னா டாட்டட் லைன்ஸில் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. டாட்டட் லைன்ஸ் சிக்னிஃபைஸ் இரிவர்சபிலிட்டினா டைரெக்டாக பார்த்தோன்னே அடிக்கணும்னா ஃப்ரீ எக்ஸ்பென்ஷன் சிக்னிஃபைஸ் இரிவர்சபிலிட்டி. ஸோ டைரெக்டாக இதுதான். இதை பேஸ் பண்ணி எப்படி ப்ரூவ் பண்ணுறதுன்னா இதை வந்து என்னென்னா சேஞ்ச் இன் என்ட்ரோபி ஈக்குவல்ஸ் இது வந்து ஒரு ஃபார்முலா உண்டு. சிபி லான் ஆஃப் டி ஃபைனல் பை டி இனிஷியல் plus r ln of p minus r ln of p final by p initial நினைக்கிறேன். இந்த மாதிரி ப்ரெஷரை வச்சு ஒரு ஃபார்முலா வரும். கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ்க்கு என்ட்ரோபியை டெம்பரேச்சர் ரிலேட் பண்ணுற ப்ராசஸ் இப்படி தான். இந்த ஃபார்முலா வச்சு தான் அதை ப்ரூவ் பண்ணும். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் போவோம். இது ஒரு நல்ல கொஸ்டின். ப்ரெஷர் வால்யூமு இதில் ஒரு டோம் ஷேப் கொடுத்துருக்காங்க. டோம் ஷேப் இருக்குனாக்கே இது அந்த இடத்துல ரெண்டு ஃபேஸ் இன்னொரு இருக்குன்னு இருக்கும். 1 2 ஓகேவா? ப்ராசஸ் எப்படின்னா 1 to 2 ப்ராசஸ். ஓகேவா? இப்படி போகுது. ஓகே, இது வந்து என்ன ப்ராசஸ்? இந்த 1 to 2 ப்ராசஸ் இஸ் வாட் ப்ராசஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 1 to 2 ப்ராசஸ் வந்து என்ன ப்ராசஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா டோம் ஷேப். இந்த டோம் ஷேப் வெளியில் என்ன நடக்குது அப்படின்னு பார்ப்போம். டோம் ஷேப்புக்குள்ளே என்ன நடக்குது? ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் அப்படின்றது. ஸோ டோம் ஷேப்புக்குள்ளே எப்படி ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குன்னா ப்ரெஷர் அண்ட் டெம்பரேச்சரும், ப்ரெஷர் கான்ஸ்டன்ட்னா அங்கே டெம்பரேச்சர் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஓகேவா? அது வந்து 2 phase சிஸ்டம்ஸ் போகிறப்ப அதை பற்றி டீல் பண்ணுவோம். அதை பியூர் சப்ஸ்டன்சஸ் பற்றி படிக்கிற மாதிரி டீல் பண்ணுவோம். இப்போ வந்து இந்த இடத்துல இதை வச்சுவே இதை சொல்லலாம். எப்படின்னா பிவி ஈக்குவல் டு எம்ஆர்டி இந்த இடத்துல. ஓகேவா? இந்த இடத்துல வந்து என்ன ஆகுது? ப்ரெஷர் டிக்ரீஸ் ஆகுது, வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ டிக்ரீஸ் இன் ப்ரெஷர் அண்ட் இன்க்ரீஸ் இன் வால்யூம் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். எப்போ டெம்பரேச்சர் கான்ஸ்டண்ட்டாக இருக்கலாம், ப்ரெஷர் அண்ட் வால்யூம் மாதிரி இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். யார் சொல்லியிருக்காது? இது கேப்னு ஒன்று இருப்போம் சொன்ன ஞாபகம் இருக்கா? பாயில்ஸ்லாம் சார்ல்ஸ்லாம் மனசில் வச்சுக்கிறது. ப்ரெஷர் வால்யூம் டெம்பரேச்சர் CAB. பாயில்ஸ் சொன்னது. பாயில்ஸ் வந்து டெம்பரேச்சர் கான்ஸ்டண்ட்டாக இருக்கா, ப்ரெஷரும் வால்யூமும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். ஸோ பாயில்ஸ்லாம் படி பார்த்தீங்கன்னா இது என்னது? ஐசோதர்மல் ப்ராசஸ். ஓகேவா? ஓகே. ஸோ 1 to 2 is an isothermal process. அதை பேஸ் பண்ணி தான் சொல்கிறாங்க. when gas expands under adiabatic condition is temperature. இது வந்து முன்னாடியே பார்த்தோம். gas expands under adiabatic condition dQ is equal to du plus delta W. Adiabatic condition na this is equal to 0. dW will be equal to minus of du. du can be written as another mass into CV into T2 minus T1. இப்போ வந்து இந்த நெகட்டிவ் சைன் இருக்குது. நெகட்டிவ் சைனை உள்ளே எடுத்துகிட்டு போனால் என்ன ஆகும்? T1 minus T2 மாறும். ஸோ என்ன ஆகுது? T2 is lesser than T1. Final temperature is lesser than initial temperature. Then it means that temperature of gas decreases. ஓகேவா? அடுத்தது
அடுத்து பார்த்தீங்கன்னா the time taken for a system to execute a process through finite gradient is infinitely large in the process. அது நல்ல, அதாவது டைம் டேக்கனை வந்து அதிகப்படுறது. ஓகேவா? அதுதான் நம்ம வந்து ஃப்ளாஸ்கிலலாம் அதுதான் பண்ணுறீங்க. என்ன பண்ணுறீங்கன்னா, சாதாரண பாட்டிலில் வச்சா 1 மணி நேரத்தில் சுடு தண்ணி வச்சா அது கூட ஆயிடுது. அதே வந்து 2 நாளைக்கு அதை டிலே பண்ணுறீங்க, அந்த ப்ராசஸ் வந்து டிலே பண்ணி விட்றீங்க. அதான் டைம் டேக்கன் ஃபார் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து டிலே பண்ணுவீங்க. டைம் டேக்கன் பை சிஸ்டம் டு எக்ஸிக்யூட் அ ப்ராசஸ் த்ரூ ஃபைனைட் கிரேடியன்ட். ஒரு ஃபைனைட் கிரேடியன்ட் இருக்குது. ஃபைனைட் கிரேடியன்ட்னா என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபைனைட் டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ், ஒரு டெல்டா டி ஒன்று இருக்குது. ஃபைனைட் டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இந்த டைம் டேக்கன் வந்து இன்ஃபைனைட் ஆக்கிடும். ஓகேவா? இப்போது வந்து அந்த ப்ராசஸ் வந்து ரிவர்ஸ் என்ன 3 கொடுத்துருக்காங்க. இது 3ல் வந்து பார்த்த உடனே நீங்கள் எதை சொல்லலாம்னாக்க, ஒன்று ப்ராசஸ் ரிவர்சிபிள் அப்படின்னு சொல்லுவீங்க, இன்னொன்று என்ன சொல்லுவீங்க அப்படின்னா ஐசோதெர்மல்னுவீங்க. சி ஆப்ஷன். இது பார்த்தீங்க அப்படின்னா எதனால மிச்ச 2 ஆப்ஷன் இஸ் இரிவர்சிபிள் வர வாய்ப்பே இல்லை. எப்போ வந்து ஒரு ப்ராசஸ் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கோ அதுக்கு ரிவர்சிபிலிட்டி அதிகம். ஓகேவா? இரிவர்சிபிலிட்டி ரொம்ப கம்மி. என்ட்ரோபி லாஸ்ட் வந்து கம்மியாக இருக்குது. ஓகேவா? எக்ஸாம்பிள் அந்த ஆமாம். ஓகேவா? என்ட்ரோபி லாஸ்ட் ரொம்ப கம்மி. அதனால தான் ரொம்ப ஸ்லோ ப்ராசஸ். அது பாட்டு நீண்ட காலம் நடக்கும். அது பாட்டு அதனால் அது வந்து இரிவர்சிபிளாக பி ஆப்ஷன் வர வாய்ப்பு இல்லை. இட்ஸ் அடியபேட்டிக்னால் வந்து ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் இருக்காது அப்படிங்கிறாங்க. ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் இருக்காது அப்படிங்கிற மாதிரி எங்கேயுமே மென்ஷன் பண்ணுவாங்க. டைம் டேக்கன் மட்டும் டிலே பண்ணுற, டைம் டேக்கன் டிலே பண்ணால் வந்து ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் இருக்காதுன்னா ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் இருக்கும். ஓகேவா? ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து மேபி ஸ்லோவாக இருக்கலாம். ஓகேவா? அப்போ வந்து அடியபேட்டிக்னு சொல்ல முடியாது. ஓகேவா? அது 3வது ஆப்ஷன் வந்து ஐசோதெர்மல். இது வந்து 2 ஆப்ஷன் வந்து இந்த இதில் பாசிபிள். ரெண்டுமே வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 50-50 கொடுக்கலாம் ரெண்டுக்கும். ஏன்னா ஐசோதெர்மல் வந்து இட்ஸ் அ வெரி ஸ்லோ ப்ராசஸ் அப்படின்னாக்க ஐசோதெர்மல் ப்ராசஸ் வந்து எங்கேயுமே ப்ராக்டிக்கலி நாட் பாசிபிள். வெரி ஸ்லோ ப்ராசஸ் ஐசோதெர்மல் ப்ராசஸ். நீங்கள் ஒரு கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சரில் ஒரு ப்ராசஸ் பண்ணுற அப்படின்னா அது வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் நடக்கும். அந்த ப்ராசஸ் பல வருஷம் ஆகும். அது முடியும். இன்னொன்று என்னன்னா பிகம்ஸ் ரிவர்சிபிள் ப்ராசஸும் ஸ்லோ ப்ராசஸ் தான். இப்போது இதில் எதனால வந்து ஐசோதெர்மல்னு செலக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இது வந்து இந்த அளவு கொஞ்சம் ஆம்பிகிட்டி இருக்குது. ஃபைனைட் கிரேடியன்ட் இருக்குது அப்படின்னா ஃபைனைட் டெம்பரேச்சர் கிரேடியன்ட்னு சொல்லலாம். அவங்க ஃபைனைட் கிரேடியன்ட் ஏதோ ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. finite gradient is infinitely large the process. இது ரெண்டுக்குமே வாய்ப்பு இருக்குது. என்னன்னா இப்போ வந்து பிகம்ஸ் ரிவர்சிபிள் அப்படின்னு இதே இந்த ப்ராசஸில் வந்து ஆஸ் நோ ஃப்ரிக்ஷன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சொல்லியிருந்தாங்க அப்படின்னா கண்ணை மட்டும் பிகம்ஸ் ரிவர்சிபிள்னு சொல்லிடலாம். ஏன்னா ஆல் குவாசிஸ்டாட்டிக் ப்ராசஸ் ஆர் நாட் ரிவர்சிபிள் ப்ராசஸ். ஒன்லி ஃப்ரிக்ஷன்லெஸ் குவாசிஸ்டாட்டிக் ப்ராசஸ் ரிவர்சிபிள் ப்ராசஸ். இது வந்து டைம் டேக்கன் இன்ஃபினைட் அப்படின்னா ரொம்ப ஸ்லோ ப்ராசஸ். குவாசிஸ்டாட்டிக் ப்ராசஸ்னு இருக்கும். குவாசிஸ்டாட்டிக்னா முன்னாடியே பார்த்துருப்போம். வெரி ஸ்லோ ப்ராசஸ். இன்ஃபைனைட் டைம் டேக்கன் டு கம்ப்ளீட் த ப்ராசஸ். இன்ஃபைனைட் ஸ்டேட்ஸ், ஈக்விலிபிரியம் ஸ்டேட்ஸ், நிறைய ஈக்விலிபிரியம் ஸ்டேட்ஸ் இருக்குது. ஸோ ஆல் குவாசிஸ்டாட்டிக் ப்ராசஸ் இஸ் நாட் ரிவர்சிபிள். ஓகேவா? ஒன்லி ஃப்ரிக்ஷன்லெஸ் குவாசிஸ்டாட்டிக் ப்ராசஸ் ரிவர்சிபிள். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல ஃப்ரிக்ஷன்லெஸ் ப்ராசஸ் அப்படின்னு ஒரு டேர்ம் இருந்துச்சு அப்படின்னா கண்ணை மட்டும் ரிவர்சிபிள்னு கிளிக் பண்ணிடலாம். இப்போது ஐசோதெர்மல் எதனால் இந்த இடத்துல வந்து இதோட ஷேர் பண்ணுது அப்படின்னா இந்த டைம் டேக்கன் வந்து இன்ஃபைனைட் அப்படிங்கிற பாயிண்ட், அந்த ஒரு பாயிண்ட்னால தான் வந்து ஐசோதெர்மலை வந்து ஸ்பெசிஃபை பண்ணுறேன். ஃப்ரிக்ஷன் இருந்துட்டு போகுது. ஓகேவா? பட் ஆனால் ரொம்ப ஸ்லோ ப்ராசஸ் வந்து ஐசோதெர்மல் ப்ராசஸ். ஓகே.
ஓகேவா. அந்த ஐசோதர்மல் ப்ராசஸில் ஃப்ரிக்ஷன் இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம், அதை பற்றி ஸ்பெசிஃபை பண்ணதே கிடையாது. ஓகேவா. பட் ஆனால் வந்து ரிவர்சிபிள் ப்ராசஸாக இருக்கணும் அப்படின்னா அது வந்து ஃப்ரிக்ஷன்லெஸ்ஸாக இருந்தால் மட்டும்தான் ரிவர்ஸ் ப்ராசஸ், ஒன்லி ஃப்ரிக்ஷன்லெஸ் ப்ராசஸ். குவாசி ஸ்டாட்டிக் ப்ராசஸ் எடுக்கும்போது சொல்லியிருப்பேன், ஒன்லி ஃப்ரிக்ஷன்லெஸ் குவாசி ஸ்டாட்டிக் ப்ராசஸ் ஆர் ரிவர்சிபிள் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஓகேவா. இது வந்து கொஞ்சம் ஆம்பிகஸான கொஸ்டின் தான். இது வந்து நான் வந்து ஐசோதர்மல் ப்ராசஸ்ன்னு தான் போவேன். ஃபைனைட் கிரேடியன்ட், ஃபைனைட் டெம்பரேச்சர் கிரேடியன்ட்னு இருந்தால் கூட வந்து கொஞ்சம் யோசிக்கணும். அடுத்த கொஸ்டினும் அதே தெர்மோடைனமிக் ஒர்க் இஸ் பாத் டிபெண்டன்ட் எக்ஸப்ட் ஃபார் அடியபேட்டிக் ப்ராசஸ். அது முன்னாடியே டிஸ்கஸ் பண்ணது தான். ஏன்னா வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் பாயிண்ட் ஃபங்க்ஷன்ஸ், ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் டிபெண்ட் அப்பான் பாயிண்ட் ஃபங்க்ஷன். dq is equal to du plus del w. Adiabatic process dq becomes 0, del w is equal to du, okay, minus du. ஸோ இது வந்து பாயிண்ட் ஃபங்க்ஷன், u is a point function. u can be specified as u2 minus u1 அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ணுவோம். ஸோ ஒரு பாயிண்ட் ஃபங்க்ஷன் வச்சு நம்ம வந்து ஒர்க்கை வந்து டிஃபைன் பண்ண முடியுது. ஸோ அடியபேட்டிக் ஒர்க்கில் மட்டும்தான் அப்படி பண்ண முடியுது. ஸோ அதனால் வந்து இட்ஸ் நாட் பாத் டிபெண்டன்ட் அப்படின்ட்டு நம்மளால் ப்ரூவ் பண்ண முடியும். ஜஸ்ட் ஒன் ஃபஸ்ட்டாக திரும்ப. ஓகே ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஓகே கைஸ், தேங்க்யூ.